Dear Students, good morning, good morning, good morning. நான் அசோக் பேசுகிறேன், சீனியர் ஏரியா சேல்ஸ் மேனேஜர் ஃபார் தமிழ்நாடு. வெரி கிரேட். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். பட் இருந்தாலுமே இன்னைக்கு நம்ம விஷயங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு எல்லாமே நம்ம கூடியிருக்கோம். ஸோ வண்டர்ஃபுல் டே அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம சொல்ல முடியும். எஸ், சில பேருக்கு ஒரு டவுட் வரலாம், ஈவினிங் வித் க்ரௌன் அப்படின்னு இருக்கு, இன்னைக்கு ஆனால் காலையில் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்ட்டு. நார்மலாக மாசத்துல 2 வெனஸ்டேஸ் வந்து ஈவினிங் டைம்ல ஈவினிங் 5 o'clock வந்து ஈவினிங் வித் க்ரௌன் அப்படிங்கிற ப்ரோக்ராம் பண்ணுவோம். பட் சின்ஸ் லாஸ்ட் வீக் பொறுத்த வரைக்குமே சென்னை, பாண்டிச்சேரி, இந்த காரைக்கால் கடலோர பகுதிகளில் வந்து இந்த புயல் காரணமாக நிறைய இடத்துல பவர் கட் இருந்தது, இன்டர்நெட் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால ஆக்சுவலாக சண்டேக்கு வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணோம். ஸோ வெரி கிரேட். இன்னைக்கு ஈவினிங் வித் க்ரௌன் இந்த ப்ரோக்ராம்காக நமக்கு ஒரு சிறப்பான ஒரு நபர் வந்து இன்னைக்கு வந்திருக்காரு. இன்ஃபேக்ட் வெஸ்டீஜ்ல ஏன் இந்த க்ரௌன் டைரக்டர்ஸ் முன்னிலைப்படுத்தி இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம கொண்டு வரோம். ஏன்னா வெஸ்டீஜ் வாய்ப்பு நம்ம கிடைச்சு அதுலேருந்து படிப்படியாக அந்த 5% ஒரு ஸ்டேஜை நம்ம முன்னேறி வந்து லைக் ஒரு பிரான்ஸ் டைரக்டர், சில்வர், கோல்டு இதெல்லாமே அந்த நிலைகளை தாண்டி நம்ம வரும்பொழுது ஒரு க்ரௌன் டைரக்டர் அப்படிங்கிற இடத்த ரீச் ஆகும்போது நம்மளுடைய ஆத்ம நிர்பார் சக்சஸ் பிளான் படி ஆல்மோஸ்ட் ஒரு 8 விதமான வருமானம் வாங்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது தான் இந்த க்ரௌன் டைரக்டர். அப்ப இந்த க்ரௌன் டைரக்டர்ல உண்மையிலேயே ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா எத்தனையோ கஷ்டப்பட்டிருப்போம், நிறைய பேரை பார்த்துருப்போம், பேசியிருப்போம். ஸோ அது எல்லாமே அல்டிமேட்டா எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய லைஃப்ல ஒரு சேஞ்சிங் டைம்ஸ் வராதா அப்படின்னு எதிர்பார்த்து தான் நம்ம உண்மையிலேயே வந்து காத்துட்டு இருக்கோம். இப்போ அதனால தான் இந்த வேர்டிங்ஸை நான் போட்டிருக்கேன், டோன்ட் லிமிட் யுவர் சேலஞ்சஸ். நமக்கு எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை வந்து நீங்களே அதை லிமிட் பண்ணாதீங்க. ஸோ சேலஞ்ச் யுவர் லிமிட்ஸ். ஸோ எனக்கு இதுதான் அப்படின்னு ஒரு கட்டத்துக்குள்ள ஒரு வட்டத்துக்குள்ள நம்ம வளராமல் அதை தாண்டி என்னால் மேலே உயர முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இன்ஃபேக்ட் அதற்கான ஒரு சின்ன சான்று அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இந்த ஈவினிங் வித் க்ரௌன் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம். ஒரு சின்ன கதையோட இன்னைக்கு நம்ம ஸ்பீக்கரை வந்து நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஒரு சின்ன பொண்ணு இருந்தது, அப்பா கிட்ட போய் கேட்குது, அப்பா இனிமே நான் வந்து கோயிலுக்கே போக மாட்டேன் அப்படின்னு. ஸோ அப்பா திடீர்னு ஆச்சரியம், என்ன திடீர்னு வந்துட்டு இந்த மாதிரி கோயிலுக்கே போக மாட்டேன் அப்படின்னு பொண்ணு சொல்லுதே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அப்படின்னு கேட்குறாரு. பொண்ணு சொல்லுது, கோயிலுக்கு போனா என்ன ஆகுது, நான் பார்க்குறேன் நிறைய பேர் வந்து மொபைல் ஃபோன் நோண்டிட்டு இருக்காங்க, நிறைய பேர் வந்து தேவையில்லாத விஷயங்களை உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள், அதாவது ஒரு கோயிலுக்கு போனா அந்த ஒரு பக்திங்கிறது இல்லாமல் போயிடுச்சு மக்களுக்கு. ஸோ அவங்கவுங்க ஏதோ ஒரு வேலையை பண்றாங்க, ஒரு ரிலாக்ஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி தான் கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதனால வந்து எனக்கு நான் கோயிலுக்கு இனிமேல் நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு இந்த பொண்ணு சொல்லுது. சரி, அப்பா கேட்குறேன், ஓகே இனிமேல் நீ கோயிலுக்கு போவானா, பட் எனக்காக கடைசி ஒரே ஒரு டைம் மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வந்துரு அப்படின்னாரு. அப்படியா, சரி நான் என்ன பண்ணணும் அப்படி. ஒன்றும் இல்லை, ஒரு கையில் வந்து ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்துக்க, அந்த கோயிலை ஒரு 2 டைம் வந்து ஃபுல்லாக சுற்றி வரணும். பட் சுற்றி வரும்போது என்ன, ஒரு ட்ராப் கூட கீழே சிந்தக்கூடாது, அப்படியே போயிட்டு அந்த தண்ணியோட திரும்ப வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறார். சரி, பொண்ணு இது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு, ரைட் ஓகே இதை நான் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்படி பண்ணி காமிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் கோயிலுக்கே போகக்கூடாது, கரெக்ட் தானா அப்படின்னு. சரிம்மா இனிமேல் வந்து கோயிலுக்கு போவானா, இதான் ஒரு லாஸ்ட் டைம் அப்படின்ட்டு சொல்கிறார். ஸோ இந்த பொண்ணும் கோயிலுக்கு போகுது, கையில் ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கிட்டு 2 முறை கோயிலை சுற்றிட்டு வருது, நேராக வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு வந்துனே அப்பா கிட்ட வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லுது, அப்பா நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து இந்த டம்ளரில் இருக்கக்கூடிய ஒரு ட்ராப் தண்ணி கூட கீழே விழலை. ஸோ நான் அப்படி எப்படி எடுத்துகிட்டு போனேன் அதே மாதிரி நான் திரும்ப வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுட்டேன், உங்களுக்கும் இப்போ நான் காமிக்கிறேன். ஸோ இனிமேல் வந்து நான் கோயிலுக்கு போகக்கூடாது, கரெக்டா அப்படிங்கிறார். அப்பா கேட்குறாரு, சரி இப்போ கோயிலை சுற்றி வந்தியே, சுற்றி வரும்போது யாராவது மொபைல் ஃபோனில் பேசிட்டு இருந்தாங்களா, யாராவது வந்து வம்பு பேசிட்டு இருந்தாங்களா, யாராவது வந்து ரிலாக்ஸ்டாக வந்து தேவையில்லாத விஷயங்கள் பற்றி ஏதாவது செஞ்சுட்டு இருந்தாங்களா, இது ஏதாவது நீ பார்த்தியா அப்படிங்கிறது. ஒன்று சொல்லுது, எப்படிப்பா நான் பார்க்க முடியும், நான் தான் வந்து இந்த கையில் டம்ளரில் தண்ணி இருக்கேன், அந்த தண்ணி கொட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோட முழு கவனமும் அதில் தானே இருந்தது, அப்படி இருக்கும்போது நான் எப்படி மற்றவங்க என்ன பண்ணுறாங்க நான் பார்க்க முடியும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லு. அதான் அப்பா சொல்றாரு, எஸ் கரெக்ட், எப்போ இந்த தண்ணி சிந்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோயிலை சுற்றி வரல உன்னோட கவனம் இருந்துச்சோ, அப்போ கோயிலுக்குள்ள போனா யார் மொபைலில் பேசுறாங்க, யார் வந்து காசிப் பண்றாங்க, இதை பத்தி நம்மளுடைய கவனம் அங்க போகக்கூடாது. ஸோ கோயிலுக்கு போனா கடவுளை பார்க்கணும், அதுதான் நம்மளுடைய கவனத்தில் இருக்கும்போது அதை பண்ணாலே போரும். லைஃப்ல டெஃபினட்டா வந்து நம்ம சுத்தி எத்தனையோ விஷயங்கள் நடந்தால் கூட நல்ல விஷயங்களை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும், கெட்ட விஷயங்களை வந்து நம்ம ஒதுக்கிடணும். அதனால மற்றவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நம்மளுடைய கவனம் அப்படிங்கிறது கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும். அப்ப அதை மட்டும் நம்ம செஞ்சுட்டு வந்தாலே நம்ம வாழ்க்கையில வந்து டெஃபினட்டா ஒரு சக்சஸ் அடைய முடியும். ஸோ அதுதான் என்ன சொல்றோம், அந்த சேலஞ்ச், சவால்கள், இந்த சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியம், மனப்பக்குவம் அப்படிங்கிறது நமக்கு தேவை. பிகாஸ் எனி
சேலஞ்சஸ், அதற்கான ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கு. நம்மளுடைய கவனம் அந்த சொல்யூஷனை நோக்கி நம்ம போகணுமே தவிர அந்த ப்ராப்ளம்ஸ் பின்னாடி நம்ம போகக்கூடாது. எஸ், ஏன் இந்த கதை இன்னைக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுடைய லீடர், இன்னைக்கு நம்மளுடைய ஹீரோ, சிறப்பு விருந்தினர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவரும் எஸ், எப்போதுமே ஒரு முழு கவனத்துல அவர் செய்யக்கூடிய வேலைகள்ல முழு கவனத்துல அதை செலுத்தக்கூடிய ஒரு நபர். இன்ஃபேக்ட் இவரோட நேட்டிவ் செஞ்சியாக இருந்தாலுமே இப்போ அவர் செட்டிலா இருக்கக்கூடியது பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி அப்படின்னால எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு குதூகலமா இருக்கும். டக்குன்னு ஒரு புன்னகை வந்து எல்லாருக்குமே வரும். நம்ம லீடர் அப்படிதான். ஏன்னா நம்ம லீடர் வந்து பேசுறாரு அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு புத்துணர்ச்சி, ஒரு குதூகலம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் ட்ரெய்னர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். வெஸ்டீஜ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இன்ஃபேக்ட் இவர் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ட்ரெய்னரா இருந்திருக்காரு. இவர் படிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், அதுக்கப்புறமா மாஸ்டர்ஸ் இன் யோகா. ஸோ இந்த பட்டங்கள் வந்து அவர் பெற்றிருக்கிறார். ஸோ 2001 வந்து டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழைந்தவர். இன்ஃபேக்ட் கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டுகளாக வேற ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி வந்து அவர் பண்ணிட்டு இருந்தாரு. அதுல அவருடைய ஹையஸ்ட் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,000 ரூபாய் தான் இருந்தது. அப்ப 2009 வெஸ்டீஜுக்குள்ள நுழையறதுக்கான ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. இன்ஃபேக்ட் அது முழு மூச்சாக அந்த ஃபோக்கஸ்டு ஒரு அப்ரோச்சோட வெஸ்டீஜ்ல பயணிக்க ஆரம்பிச்சார். ஸோ 2009 செப்டம்பர் மாதம் ஆரம்பித்து அவருடைய முதல் வருமானம், ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வெஸ்டீஜ் பிசினஸ் பத்தி நம்ம பேசும்போது என்ன இன்கம் வரும் அப்படின்னு பாக்குறாங்க. நம்ம நிறைய சொல்லும்போது ஃபர்ஸ்ட் மாசம் 40 ரூபா 50 ரூபா அப்படிங்கும்போது இதுக்கான அவ்வளவு கஷ்டப்பட்டு இதுக்கான அப்படி ஓட்டணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய வெற்றிகளுக்கு பின்னாடி பல சவால்களை எதிர்கொண்டால்தான் நம்ம அந்த வெற்றியை அடைய முடியும். அதே போலதான் இவர் வெஸ்டீஜுக்குள் நுழையும் பொழுது, ஏன்னா ஏற்கனவே 17,000 ரூபாய் வந்து ஹையஸ்ட் இன்கமா வாங்கிட்டு இருந்தவர், இங்க அவருடைய முதல் மாத வருமானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்டீஜ்ல 20 ரூபாய் தான். அப்ப இந்த 20 ரூபாயை பார்த்துட்டு ஓ இது இனிமே வந்து சரிப்பட்டு வராதுன்னு ஒருவேளை விட்டிருந்தாருன்னா இன்னைக்கு அவர் வாங்கக்கூடிய வருமானம், அவருடைய ஹையஸ்ட் இன்கம் வெஸ்டீஜ்ல 3,22,000 ரூபாய். யோசிச்சு பாருங்க, 20 தானே அப்படின்னு விடாம அதோட தொடர்ந்து முழு மூச்சா அவர் செயல்பட்டு வந்ததோட காரணம் இன்னைக்கு 3,22,000 அவருடைய மந்த்லி இன்கமா இருந்துட்டு இருக்கு. வெஸ்டீஜ் அவருடைய லைஃப் டோட்டலா மாத்தி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். இன்ஃபேக்ட் வெஸ்டீஜ் கார் ஃபண்ட் மூலமாக ஃபர்ஸ்ட் செவர்லே 7.5 lakhs மதிப்புள்ள ஒரு கார் வந்து வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இனோவா கிறிஸ்டா 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இந்த காரும் அவர் வாங்கியிருக்கார். வெஸ்டீஜ் மூலமாக 20 நாடுகளுக்கு மேல பயணம் பண்ணியிருக்கார். ஸோ எந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கை மாற்றத்தை வெஸ்டீஜ் இன்னைக்கு அவருக்கு கொடுத்திருக்கு அப்படிங்கிறத நான் சொல்ல போறது இல்லை, அவர் மூலமாகவே இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். So dear ladies and gentlemen and dear Vestigians, join me to welcome the hero of this program, Evening with Crown. So அவருடைய success story கேட்க போறோம். So let us welcome Crown Director Mr. V. Sudhakar. So we welcome you, sir. The stage is yours. Thank you, sir. Very good morning. I'm so happy, highly excited. இன்னைக்கு உங்க எல்லாரையுமே அப்கோர்ஸ் இன்னைக்கு மார்னிங் வித் கிரவுன் அசோக் சார் சொன்ன மாதிரி இட்ஸ் கோயிங் டு பி சம்திங் ஹைலி எக்ஸைட்டட் ப்ரோக்ராம். அதில் எந்த விதமான சந்தேகமும் வச்சுக்க வேண்டாம். அண்ட் எக்ஸாக்ட்லி என்னோட செஷன் ஒரு 1 ஹவருக்கு நான் உங்க கூட டிஸ்கஸ் பண்ண போறேன். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் ஒன் திங், இந்த 1 hour செஷன் உங்க லைஃப்ல ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படுத்துன்றதுல எனக்கு எல்லளவும் சந்தேகம் இல்லைங்க. ஸோ வித் திஸ் வில் என்டர் இன்டு தி செஷன். அசோக் சார் சொன்ன மாதிரி I'm Sudhakar, born and brought up from a normal middle class family. என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் இட் இஸ் a normal middle class family. என்னுடைய அப்பா அம்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்னோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் வெரி ப்ராக்டிக்கல் பர்சன். எந்த விஷயத்துலையுமே ஒரு ப்ராக்டிக்கலாக அணுகக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பார். அவரை பற்றி ஒரு சில விஷயங்கள் அட் த மிட் ஆஃப் த ப்ரோக்ராம் நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் என்னுடைய அம்மாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஈவன் ஆஃப்டர் கிராசிங் 70 years நாங்க அவங்களுக்கு செய்யறதை விட அவங்க எனக்கு செய்யற விஷயங்கள் தான் அதிகங்க. தட் இஸ் த ஃபேக்ட். ஸோ ஐ எம் பிளெஸ்டு டு ஹேவ் தெம் ஆஸ் அ பேரண்ட்ஸ். நான் வந்து born and brought up எல்லாமே பார்த்தீங்கன்னா நெய்வேலி டவுன்ஷிப்ல தான் நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே. அப்போ செஞ்சின்னு சொல்றீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வயசு கரெக்டா என்னுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே, அந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே முடிச்ச கையோட என்னுடைய பெரியம்மா வந்து என்னை தூக்கிட்டு வந்துட்டாங்க.
என்னையே எங்க பெரிய அண்ணனை, என் கூட பிறந்தவங்க 2 பிரதர்ஸ் ஆக்சுவலி. என்னோட பெரிய அண்ணன் பேர் பாபு. அந்த 2வது அண்ணன் பேர் வந்து விஜயகரன். அவரு இன்னைக்கு வெஸ்டில கிரவுன் டைரக்டரா இருக்காரு. ஸோ என்னையும் பெரிய அண்ணன் பாபியும் பாத்தீங்கன்னா குழந்தையில தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலி எங்க பெரியம்மாக்கு ஏற்கனவே 3 பசங்க இருக்காங்க. அக்கா 2 அண்ணன்லாம் இருக்காங்க. பட் ஸ்டில் எங்கள வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால என்னுடைய வளர்ப்பு எல்லாமே அவங்க கிட்ட தான் நடந்துச்சுங்க. ஸோ சொன்ன மாரி ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலில எப்படி வாழ்க்கை நகரும்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ எல்லாத்துலயுமே ஒரு காம்ப்ரமைஸ்டான ஒரு வாழ்க்கைய தான் நாங்க வாழ ஆரம்பிச்சோம். பட் என்னதான் என்ன வளர்த்தவங்க கஷ்டப்பட்டு இருந்தாலும், என்ன படிக்க வச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா, தே மேட் மீ டு ஸ்டடி இன் அ கிரேட் ஸ்கூலுங்க. நான் படிச்சது வந்து ஜவஹர் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நெய்வேலில இருக்குங்க. இட்ஸ் சிபிஎஸ்இ ஸ்கூல். நான் ஏன் இப்ப சிபிஎஸ்இ நான் அத இன்சிஸ்ட் பண்றேன்னா, இன்னைக்கு சிபிஎஸ்இ அப்படின்றது நெறைய இடங்கள்ல வந்து போச்சு. பட் நான் படிச்ச டைம்ல வந்து சிபிஎஸ்இன்றது விரல விட்டு எண்ணிடலாம். அவ்வளவுதான் ஸ்கூல்ஸே. ஸோ அது மட்டும் இல்ல, நீங்க வேணா ஸ்டடி பண்ணி பார்க்கலாம். நான் படிச்ச டைம்ல தட் வாஸ் ஸ்டேட் ரேங்கிங் ஸ்கூல். வருஷம் வருஷம் ஸ்டேட் ரேங்கிங் வரும். ஸோ அந்த மாரி ஸ்கூல்ல தான் என்ன ஆக்சுவலா படிக்க வச்சாங்க. ஸோ நான் வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் குரு என்னோட அக்கா தான். என்ன கைய புடிச்சு எழுதி குடுத்து சொல்லிக் குடுத்தவங்க என்னோட அக்கா தான். பெரியம்மா பொண்ணு அவங்க. நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் மை லைஃப், என்னோட ஸ்டடி, என்னுடைய கரியர், என்னுடைய ஸ்டடீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஐ வாஸ் பிரைட், ஸ்மார்ட் எனஃப் இன் மை சப்ஜெக்ட். பட் எப்ப அவங்களுக்கு மேரேஜ் ஆகி போயிட்டாங்களோ, அதுக்கப்புறம் என்னால என்னுடைய ஸ்டடீஸ்ல என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஐ ஸ்டார்டட் சஃபரிங். ஸோ அது நாளடைவுல என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானு 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th ஸ்டாண்டர்ட் ஜம்ப் ஆகும்போதே, நானு 5th ஸ்டாண்டர்ட்ல ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிட்டேன். எல்லா சப்ஜெக்ட்லயுமே நானு ஃபெயில் ஆக ஆரம்பிச்சேன். ஸோ இந்த கழுதை தேஞ்சு கட்டருமான கதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 100க்கு 40 மார்க் கிட்டத்தட்ட எடுக்கிறேன் அப்படின்னா, 6th 7th போகும்போது அது இட் வென்ட் டு 30, 20, 15 இந்த மாதிரி ஆயிடுத்துங்க. ஐ ஸ்டில் ரிமெம்பர், நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஐ ஸ்டில் ரிமெம்பர், மேத்தமேட்டிக்ஸ்ல நான் 0 வாங்குற ஸ்டேஜுக்கு போயிட்டேன். இப்ப யோசிச்சு பாருங்க, 8th ஸ்டாண்டர்ட்ல மேத்தமேட்டிக்ஸ் 100க்கு 0 மார்க். அப்போ வீட்ல எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இவன் படிக்கலன்னா இவன் லைஃப் என்ன ஆகுறது அப்படின்ட்டு ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால சிபிஎஸ்இ பேட்டர்னை வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியலன்றத தே அண்டர்ஸ்டுட் இட். ஸோ அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்துட்டு என்னை வந்து நெய்வேலியில இருக்கக்கூடிய கார்பரேஷன் ஸ்கூல்ல என்னை சேர்த்தாங்க. இட் வாஸ் ஸ்டேட் போர்ட் ஸ்கூல். எனக்கு வந்து ஐ வாஸ் சோ ஹாப்பி பிகாஸ் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் எனக்கு அந்த ஸ்கூல்ல கிடைச்சது. நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே சொல்லணும்னா ஐ மிஸ்டு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு வழியில தான் நான் வளர்ந்துட்டு வந்தேன். பட் 9th ஸ்டாண்டர்ட் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஐ ஸ்டார்டட் என்ஜாயிங் மை ஸ்கூலிங்ஸ். ஏன்னா நிறைய விளையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் எனக்கு வந்து விளையாட்டுலேயே தான் போச்சுங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இட் ஸ்டார்டட் கண்டினியூயிங். இந்த மாதிரி ரன் ஆகிட்டு இருக்கும் போது 11th ஸ்டாண்டர்ட் நான் அந்த ஸ்கூல்ல நாங்க ஜாயின் பண்றோம். நாங்க 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்துச்சுங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க கிளாஸ் ரூம்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே உட்காந்துருக்கோம். எங்க கிளாஸ் வெராண்டா சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அதுல எங்க ஸ்கூலுடைய பிடி மாஸ்டர் ஒருத்தவர், அவர் கூட இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா நல்லா ஹைட்டா ஸ்பெட்ஸ் போட்டுட்டு நல்லா ஃப்ரெஞ்ச் பீரியட் வச்சுக்கிட்டு கிளாஸ் ரூம்ல என்டர் ஆனாரு. என்டர் ஆன உடனே எல்லாம் ஏஞ்சி நின்று ஆஸ் யூஷுவல் குட் மார்னிங் சார் அப்படின்னு ஏஞ்சி நின்று சொல்றோம். நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அவர் மாட்டம் பெஞ்சில் வந்து உட்காராரு. இந்த வசூல் ராஜா படத்துல பாத்தீங்கன்னா கமலஹாசன் உள்ளார வந்தவொடனே எல்லாம் ஏஞ்சி நிற்பாங்க, அவர் மாட்டம் பெஞ்சில் போய் உட்கார்ற மாதிரி இவர் வந்து உட்கார்ந்தாரு. அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் எங்க ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ண நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு. வேற யாருன்னா என்னோட ஃப்ரெண்ட் மிஸ்டர் ஃபரூக். அப்கோர்ஸ் இஸ் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர். அப்பவே பயங்கரமா இருப்பாரு, ரைட்? ஸோ ஆல் திஸ் கராத்தே, டேக்வாண்டோ, பிளாக் பெல்ட் வேற. ஸோ பாத்தீங்கன்னாலே ஒரு இது தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்தவர் தான் என்னோட லைஃப்ல ஃபரூக் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றேன் அவரை. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னுடைய ஸ்கூல் லைஃப்ல நடந்த விஷயங்கள். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் +2 கிராஸ் பண்றேன். +2 கிராஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, நான் பாஸ் பண்ணா பெரிய விஷயம். இவ்வளவுதான் என்னுடைய ஸ்டாண்டர்ட், அவ்வளவுதான் இருந்துச்சு. எனக்கு நல்ல தெரியும், நான் எக்ஸாம் எழுதும் போதே தெரியும் பாஸ் மார்க்குக்கு தேவையான அளவுக்கு நான் அந்த பேப்பர்ல பிரசன்ட் பண்ணல. பட் எனக்கு எப்பயுமே லக் மேல பயங்கர நம்பிக்கை உண்டு. எனக்கு நல்லது நடக்குன்றதுல நான் ஸ்ட்ராங்கா நம்புவேன்.
ஸோ அதனால டு த மேக்ஸிமம் என்னென்னலாம் ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ பேப்பரில் ப்ரெசென்ட் பண்ணேன். இந்த ப்ரெசென்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 12th ரிசல்ட் வருது. 12th ரிசல்ட் வரும்போது எனக்கு தெரியும் என்ன மார்க் வரும்னு எனக்கு தெரியும். பாஸ் பண்ணிடுவேன்ற நம்பிக்கை ஓரத்தில் இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கும் வந்துச்சு. என்னோட ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நான் பார்டர் மார்க், அதாவது 200க்கு 70 மார்க்ஸ் தான் எடுத்தேன், 70. என்னுடைய கம்ப்ளீட் என்னோட டோட்டல் ஸ்கோர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஜஸ்ட் 562 அவுட் ஆஃப் 1200. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்றது என்னுடைய ஈவினிங் வித் கிரவுண்ட் முடியும் போது உங்களுக்கு விஷயங்கள் வரும். அதனால நான் எதெல்லாம் என்னோட லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்டை ஷேர் பண்றேனோ அதை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சுட்டு வாங்க. யூ வில் கெட் சம்திங் ரைட், சம்திங் கிரேட் டுடே ரைட். ஸோ நான் ஸ்கோர் பண்ணது 562 தான், நான் சொன்ன மாதிரி அவுட் ஆஃப் 1200. அப்போ மார்க் வந்த அன்னைக்கு நான் செஞ்சியில் இருக்கேன், எங்கள் அப்பா அம்மா கூட நான் செஞ்சியில் இருக்கேன். ஸ்டில் ரிமெம்பர் அந்த இன்சிடென்ட் இன்னமும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க. என்னுடைய பிரதர் விஜயகரன் வந்து வீட்டுக்கு வந்துட்டு, ஏன்னா அப்பெல்லாம் ஃபோன் கிடையாது, ஃபோனில் தெரிவிக்க முடியாது, வெளில போயிட்டு வராங்க. அப்போ மார்க் நான் சொல்கிறேன். சொல்லும் போது அன்னைக்கு நைட்டுங்க அவர் சாப்பிடல, டோட்டலி அப்செட். என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்ற ஒரு பயம் அதிகமாகி போச்சு எங்க அண்ணனுக்கு. என்னோட பெரிய அண்ணன் வந்து வாஸ் ஒர்க்கிங் இன் சென்னை, அதனால அவர் அந்த சுச்சுவேஷன் இல்லை. எங்க அப்பா ஒரு ப்ராக்டிக்கல் மேன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. அவரு வீட்டுக்கு வந்தாரு, வந்த உடனே என்ன மார்க் அப்படின்னு கேட்டாரு. இந்த மாதிரி 562 தான் அப்படின்னு சொன்னேன், அவுட் ஆஃப் 1200. எல்லாம் பாஸ் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டாரு. பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. சரி, ஒரு விஷயம் சொன்னாருங்க. என்ன சொன்னாருன்னா, டேய் 100க்கு 90 மார்க் எடுத்தாலும் பாஸ் தான், 100க்கு 40 மார்க் எடுத்தாலும் பாஸ் தான், நீ எப்படியே பாஸ் பண்ணிட்டல, ஒரு விஷயம் கிளியர் பண்ணிட்டல, விடு, பார்த்து போங்க விடு அப்படின்னு ஃபர்ஸ்ட் விஷயம் எனக்கு சொன்னாருங்க. நானும் பயந்துட்டு உட்காந்துருக்கேன், பயங்கரமா திட்டு விழுமோ ஏதோ என்ன அப்படின்ட்டு ரொம்ப பயந்துட்டு உட்காந்துருக்கேன். பட் அவர் அப்படி சொல்லலை. டக்குன்னு என்ன சொன்னார்னா, இது வரைக்கும் நீ எப்படி படிச்சு விட்டுரு, பட் இதுக்கப்புறம் நீ என்ன படிக்கணுமோ நீனே டிசைட் பண்ணு, நீனே ஒரு சாய்ஸ் மேக்கரா இரு, பட் இதுக்கப்புறம் உன் லைஃபை நீ பாத்துக்கோ, நீ எந்த காலேஜ்ல சீட் வேணும் சொல்றியோ எப்படியாவது நான் இன்ஃபுளுன்ஸை பிடிச்சி நான் உனக்கு அந்த காலேஜ்ல சீட் வாங்கி கொடுத்துட்றேன், நீ படி அப்படின்னு சொல்றாரு. எனக்கு நைட் எல்லாம் தூக்கம் போச்சுங்க. எனக்கு திட்டி இருந்தாங்கன்னா நான் ஆஸ் யூஷுவல், ஏன்னா நல்லா படிக்கல அப்படின்னு திட்டினதெல்லாம் எனக்கு வந்து பழக்கம். பட் ஆனா அன்னைக்கு திட்டல. பட் திட்டி இருந்தாங்கன்னா எனக்கு அது புதுசா தெரிஞ்சிருக்காது. திட்டாம என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ப்ராக்டிக்கல் அப்ரோச், ஒரு பாசிட்டிவ் அப்ரோச். இதுக்கப்புறம் உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பெஸ்டா பண்ண அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரே வாரத்துல முடிச்சிட்டாரு. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நான் தூங்கல. இனி வரக்கூடிய காலகட்டத்துல என்னோட பெஸ்ட் என்னவோ அதை நான் கொடுக்கறதுக்கு நான் தயாராவேன் அப்படின்றத நான் அன்னைக்கு நைட்டே ப்ரிப்பேர் பண்ணேங்க. ஸோ நான் பார்த்தேன் என்னோட ஸ்ட்ரென்த் இதுல இருக்குன்னு நான் பார்த்தேன். ஸோ சின்ஸ் என்னோட பேக்ரவுண்ட் ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல இருந்து வந்ததுனால இங்கிலீஷ் ஓரளவுக்கு எனக்கு நல்லா வரும் அப்படின்றதுனால எக்ஸைட் நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்து படிக்கிறேன், அது எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டேன். ஸோ என்ன பண்ணாங்கன்னா, திண்டிவனத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்ல என்ன பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சேர்த்துட்டாங்க. நானும் பிஏ இங்கிலீஷ் சேரும்போது நான் என்ன நினைச்சேன், இங்கிலீஷ் தானே ஏதோ படிச்சிடலாமே அப்படின்னு போனா, பட் லிட்ரேச்சர் வந்து நான் நினைச்ச மாதிரி இல்லை, வெரி டஃப். ஒன் செகண்ட் எனக்கு அங்கே டஃபா தான் இருந்துச்சு. பட் அந்த டஃப் ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டேங்க. நான் அந்த சேலஞ்சா எடுத்துக்கிட்டு நான் என்னுடைய ஃபுல்லஸ்ட் எஃபோர்ட் நான் போட்டதன் காரணமாக 3 வருஷமா ஐ வாஸ் ஃபர்ஸ்ட் இன் மை காலேஜ். நான் ஸ்கூல்ல லாஸ்ட்லயும் லாஸ்டா இருப்பேன், காலேஜ்ல ஃபர்ஸ்ட்லயும் ஃபர்ஸ்டா இருந்தேன். சம்திங் வித்தின் மீ டேர்ன்டு மை லைஃப், சம்திங் வித்தின் மீ டேர்ன்டு மை லைஃப். ஏன்னா என்னுடைய பேரண்ட்ஸோட அப்ரோச் அதுல ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா எனக்கு இருந்துச்சு. ஸோ ஐ தாட் இதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல கொஞ்சம் சின்சியரா இருக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் சின்சியரா படிக்க ஆரம்பிச்சு அந்த எஃபோர்ட் மூலமா கிடைச்ச ரிசல்ட் தான் எனக்கு அது. இதுக்கு நடுவில் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, when I was doing my second year college BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் செகண்ட் இயர் நான் படிச்சுட்டு இருக்கும் போது எங்க காலேஜ்ல வந்து ஒரு காம்படிஷன், குவிஸ் காம்படிஷன் மாதிரி ஒன்று ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ என்னோட ஃப்ரெண்டு வலுக்கட்டாயமா என்னை இழுத்து உள்ளார விட்டாரு, நீ வந்து உட்காரு அப்படின்ட்டு. ஸோ அங்க என்ன ஆச்சுன்னா, லக்கிலி அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் ஆன்சர் கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ இவன் இந்த பையன் நல்லா ஆன்சர் பண்றானே, இந்த பையனை குவிஸ் காம்படிஷன் செலக்ட் பண்ணிடலாமே அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, என்னையும் இன்னொரு ஃப்ரெண்டையும் செலக்ட் பண்றாங்க. ரைட், செலக்ட் பண்ணியாச்சு. எங்க காம்படிஷன் அப்படின்னு கேட்டா, இப்ப என்ன சொல்றாங்கன்னா, திருச்சியில இருக்கக்கூடிய ஜமால் முகமது காலேஜ்ல தான் உங்களுக்கு காம்படிஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் இப்ப நான் இன்சிஸ்ட் பண்றேன் அப்படின்னா, +2 முடிச்சதோட எங்க கூட படிச்சவங்களுக்கும் எங்களுக்கு எந்த விதமான கான்டாக்டும் இல்லை. ஏன்னா போன் அன்னைக்கெல்லாம் இல்லை, இந்த மாதிரி மொபைல் கான்டாக்ட் எல்லாம் ஈஸியா பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது.
ஸோ +2 முடிச்சதோடவே ஃபரூக்குக்கும் எனக்கு இருந்த கான்டாக்ட் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ பட் லேட்டர் ஐ கேம் டு நோ ஃபரூக் வந்து ஜமால்ல ஜாயின் பண்ணியிருக்காரு, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. எப்படி எனக்கு தெரிய வந்ததுன்னா, ஒரு நாள் நெய்வேலிக்கு நான் இருக்கும்போது வந்துட்டு போனாரு. அப்போ நான் அவரை சந்திச்சதுனால எனக்கு தெரிஞ்சது விஷயங்கள். சரி பரவாயில்ல, ஃபரூக்கை போய் பார்க்கறதுக்காவது போலாமே அப்படின்னு என்ன பண்ணேன், ஐ வென்ட் டு ஜமால் முஹம்மது காலேஜ். அங்க போயிட்டு குவிஸ் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்துட்டோம். அப்புறம் அங்க போய் ஃபரூக்கை பார்க்கும்போது நார்மலா வி வர் டிஸ்கஸிங் லைஃப் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு, அதுக்கு முன்னாடியே ஃபரூக் வந்து ஒரு வாட்டி என்ன நேர்ல வந்து பார்த்தாரு. நேர்ல வந்து பார்த்து, இந்த மாதிரி நான் ஒரு பார்ட் டைம் பிசினஸ் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன். நான் காலேஜ்ல படிச்சுட்டே நான் பண்ணிட்டு இருக்கேன். இது நீனும் எடுத்து பண்ணலாம். நீனும் எடுத்து பண்ணீன்னா பெரிய அளவுல வளரலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஃபிராங்க்லி ஸ்பீக்கிங் எனக்கு அதுல ஒண்ணுமே புரியல. ஏதோ ப்ராடக்ட் இருக்குன்னு சொன்னாரே தவிர எனக்கு அந்த பிளான் அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல. எனக்கு ஒண்ணும் புரியல. பட் நான் அந்த காலேஜ் போறதுக்கு முன்னாடி என்னோட மாமா வந்து அவரு வேற ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் விஷயமா வந்து என்ன அப்ரோச் பண்ணி, நீ பண்ணு, நீ இதுல பண்ணா பெரிய அளவுல வளரலாம் அப்படின்னு சொல்லவும், நான் பார்த்தேன். இது என்ன இது ஃபரூக் சொன்ன மாதிரியே இருக்கே அப்படின்னு என்ன பண்ணேன். அப்புறம் ஐ ஆஸ்க்டு ஃபரூக், அது என்ன எப்படி போயிட்டு இருக்கு, அந்த பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு நீ பண்றது அப்படின்னோடனே, ஹி செட் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, நீ என்ன பண்ணலாம் அப்படின்னாரு. ஸோ இமீடியட்லி ஐ செட் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணிட்டேன். என்னுடைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கரியர் வந்து 2001 ஜனவரி மாசம் 15ஆம் தேதி நான் என்டர் ஆகுறேன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டில. இந்த டேட் ஏன் நான் மறக்க மாட்டேன் அப்படின்னா, அன்னைக்கு சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்துச்சுங்க. 2001 ஜனவரி 15th அன்னைக்கு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருடைய மென்டர் மிஸ்டர் ஆர்.எஸ். ராஜன் சார், அன்னைக்கு வி கால் ஹிம் அஸ் சுந்தர்ராஜன். ஸோ அவரு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு நெய்வேலிக்கு வராரு. நீனு நெய்வேலில வந்துட்டீங்கன்னா நம்ம ஒரு நேர்ல சந்திக்கலாம் அப்படின்னு ஃபரூக் சொல்றாப்புல. சரி நீனு நெய்வேலி வந்துரு, நானும் நெய்வேலி வந்துடுறேன். ஸோ சார நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டேன், ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் ஹிம். கரெக்டா ஒரு 2:30 அரௌண்ட் 2:30 ஆஃப்டர்நூன். ஸோ அந்த டைம்ல சார் வந்து நெய்வேலியில இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டுக்கு வராரு, கார்ல வராரு. அப்ப ஹி வாஸ் ஓனிங் இஸ் ஆம்னி வேன். நல்லா கவனிங்க, இப்ப ஜனவரி 15. அது வந்து பொங்கல் ஹாலிடே. அவர் வந்து இன்னைக்கு இல்லைங்க, அந்த காலத்துல இருந்தே he was sincere about the business what he involves. So அந்த டைம்ல என்ன பண்ணாருன்னா, ஒரு 2:30 அரௌண்ட் என்ன வந்து பாக்குறாரு. ஸோ அப்பதான் நான் சார ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். பிலீவ் மீ, ஒரு வெரி பிளசன்ட் பர்சனாலிட்டி, வெரி பிளசன்ட் ஃபேஸ். இன்னமும் அந்த ஃபேஸ் என்னால மறக்கவே முடியாது. டிவைன் ஃபேஸ். இப்ப இருக்கிறது ஹீரோயிசம், ஹீரோ ஃபேஸ் இப்ப இருக்கிறது. பட் அன்னைக்கு அவர்கிட்ட நான் பார்த்தது ஒரு பியூட்டிஃபுல் டிவைன் ஃபேஸ். இன்னமும் என்னால மறக்க முடியாது. அவர் பார்த்துட்டு என்ன நினைச்சாரோ தெரியல, வா கண்ணு நல்லா பண்ணலாம், நாங்க எல்லாம் இருக்கோம், நல்லா சப்போர்ட் பண்றோம், ஃபரூக் இருக்கானே அப்புறம் என்ன அப்படின்ட்டு ஒரு சேரப் பண்ணாரு. ஸோ அதன் விளைவாக ஐ என்டர்ட் இன்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உள்ள வந்தாச்சுனாலே ட்ரைனிங்ஸ் அண்ட் மீட்டிங்ஸ் தான் ஃபண்டமெண்டல். இங்க ரூட்டே அதான். அதனால நிறைய ட்ரைனிங்ஸ், நிறைய மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணணும், நிறைய கெஸ்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் செகண்ட் இயர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். பிசினஸ்ல இறங்கியாச்சு. இப்ப பிசினஸ்ல இறங்கியாச்சு, சும்மா உட்கார்ந்துருந்தா பிசினஸ் மூவ்மெண்ட் இருக்காது. அப்ப நான் ஆக்டிவிட்டியில இன்வால்வ் ஆகணும். அப்ப ஆக்டிவிட்டியில இன்வால்வ் ஆகணும்னும் போது படிப்புல கான்சென்ட்ரேஷன் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்குது, பிசினஸ்ல இன்வால்வ்மெண்ட் அதிகமாகுது. ஸோ ஆப்வியஸா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பெரிய பயம், இவன் பிசினஸ் போய் ஏதாவது படிப்பை கோட்டை விட்டுருவானோ அப்படின்ட்டு. பட் ஐ வாஸ் வெரி கிளியர், படிக்கிறதுக்கு என்ன எஃபர்ட் போடணுமோ நான் போட்டுருவேன், பிசினஸ்க்கு என்ன எஃபர்ட் போடணுமோ அதையும் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு என்ன பண்ணேன். I started putting effort simultaneously on both of these things. ஸோ பிஸ்னஸ்ல படிப்படியா வளர்றதுக்கான எஃபோர்ட் எல்லாமே போட ஆரம்பிச்சோங்க. நிறைய ட்ரைனிங்ஸ், நிறைய மீட்டிங்ஸ், கொஞ்சம் நஞ்சமான எஃபோர்ட்லாம் போடல. அந்த பிஸ்னஸ்ல நாங்க போட்ட எஃபோர்ட்லாம் பாத்தீங்கன்னா, சில ஊருக்குலாம் நாங்க மீட்டிங்குன்னு போயாச்சு அப்படின்னா, நைட்டு ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளார பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணனா அந்த லாஸ்ட் பஸ் மிஸ் பண்ணிடுவோம். அந்த லாஸ்ட் பஸ் மிஸ் பண்ணியாச்சு அப்படின்னா தட்ஸ் இட். அதோட மார்னிங் 5 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணணும் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல. இந்த மாதிரி ஒரு நாள் இல்லைங்க, பல நாட்கள் பஸ் ஸ்டாண்ட்லயே உட்காந்து தூங்கி இருக்கும். மை லைஃப் வாஸ் லைக் தட். திருச்சியில மீட்டிங் ட்ரைனிங் சொல்லுவாங்க, போறோம். 11 o'clock நான் விழுப்புரம் ரீச் ஆகலன்னா அதோட மார்னிங் 5 o'clock தான் எனக்கு செஞ்சுக்கு பஸ். விட்டாச்சு 5 o'clock வரையும் ஐ ஹேவ் டு சிட். இந்த மாதிரி பல நாள் தூக்கம் வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லயே தான். பல நாள் தூக்கம் பஸ்ல, பல நாள் தூக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல, கொசு கடியில. அதெல்லாம் அன்னைக்கு அதெல்லாம் பெயினாவே தெரியல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஓடணும், உழைக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், வாழ்க்கையில முன்னேறணும். இதுதான் எனக்குள்ளார போட்ட தாட். ராஜன் சார் எனக்குள்ள போட்ட தாட் வந்து அந்த விஷயம் தான் எனக்குள்ள போட்டாருங்க. ஸோ
ஸ்டார்டட் ஒர்க்கிங், எல்லா வகையான எஃபர்ட்டும் போட ஆரம்பிச்சோம். சின்சியர்னா சின்சியர். எந்த அளவுக்கு சின்சியர் அப்படின்னா, இந்த ராஜன் சார் ட்ரைனிங்ல ஒரு விஷயம் சொல்லி தருவாரு. எப்போ நீ இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணிட்டியோ, அதுக்கப்புறம் உன் கை வேற ப்ராடக்ட் மேல படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. யூ ஹாவ் டு லவ் திஸ் ப்ராடக்ட். உன் கை வேற ப்ராடக்ட்ல படுது அப்படின்னா அது அது துரோகம் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அந்த அளவுக்கு நாங்க எந்த அளவுக்கு சின்சியராலாம் இருந்தோம்னா, ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஒன் இன்சிடென்ட். நானும் என்னுடைய பெரிய அண்ணன் மிஸ்டர் பாபு ஒரு வாட்டி கேரளா போயிருந்தோம். பிசினஸ்க்காக அவரோட ஃப்ரெண்டுக்கு பிளான் காட்டலாம் அப்படின்ட்டு. அப்ப அவரோட வீட்ல தான் நாங்க போய் ஸ்டே பண்றோம். மார்னிங் பாத் எடுக்கிறதுக்காக உள்ளார எங்க அண்ணன் போனவரு, அப்ப அங்க வந்து ஒரு காம்ப்ளெக்ஷன் பார், நம்ம ஒரு ஹனில பண்ண ஒரு காம்ப்ளெக்ஷன் பார் ஒண்ணு இருந்துச்சுங்க. அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட். அது வெளியில வரும்போது ஒரு மாரி லெமன் ஸ்மெல் மாரி வந்துச்சு. என்ன இது? என்ன வேற ஸ்மெல் வருது? என்னடா ஆச்சு? சோப் என்னாச்சு? அப்படின்னு கேட்டா, அது மாரி இல்ல அது எடுத்தேன். கை தவறி டாய்லெட் பேசின்ல விழுந்துருத்து. அப்புறம் எப்படி வெறும் தண்ணீல குளிச்சுட்டு வர முடியும்ன்ட்டு, அந்த கம்பெனில இருந்த வாஷிங் லிக்விட், பாத்திரம் விளக்குற லிக்விடுங்க. அத போட்டு நான் குளிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாப்ல. எனக்கு ஒரு மாரி ஆயிடுத்து. அந்த அளவுக்கு வி வர் சின்சியர். நான் சில இடங்கள்ல அந்த கம்பெனில இருந்து இந்த அக்ரி ப்ராடக்ட்லாம் வந்து செஞ்சி பக்கத்துல நெறைய கிராமங்கள் இருக்கும். அந்த கிராமத்துக்குலாம் போயிட்டு அந்த அக்ரி ப்ராடக்ட்ட டெமோ பண்ணி காட்டுவோம். விவசாயிங்களுக்கு டெமோ பண்ணி, அந்த டெமோ பண்ணி அது அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் மேல நம்பிக்கை வச்சு ப்ராடக்ட்ட செல் பண்ணுவோம். இப்ப கையெல்லாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த அக்ரி ப்ராடக்ட் உடைய அந்த லிக்விட் கையில பட்டுரும். ஸோ அப்படியே அந்த அந்த கிராமத்துல யாரோ ஒரு ஃப்ரெண்ட் வீட்ல போய் சாப்பிடலாம் போனா, கைய கழுவணும். சோப்பு இருக்காது. இப்ப என்ன பண்ணுவோம்னா, மண் எடுத்து தேய்ச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் சாப்பிட போவோம். வேற ப்ராடக்ட் மேல கையே வைக்க மாட்டோம். எதுக்கு இதெல்லாம் நான் ஷேர் பண்றேன் அப்படின்னா, இந்த சின்சியாரிட்டின்னா எந்த கோருக்கு சின்சியாரிட்டி இருக்க முடியுமோ, அந்த அளவுக்கு வி வர் டெடிகேட்டட், வி வர் சின்சியர். அந்த அளவுக்கு நாங்க ரெஸ்பான்சிபிளா அந்த பிசினஸ மதிப்பு, மரியாதை குடுத்து பார்த்தோம். பட் எங்களுடைய எஃபோர்ட் கம்பெனிக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, லேட்டர் ஒன்லி வி அண்டர்ஸ்டுட் வி வர் ட்ரீட்டட் அஸ் கினி பிக். கினி பிக்னா என்னன்னா, எங்கள வச்சு நெறைய ட்ரையல் அண்ட் எரர் பார்த்துட்டாங்க. ஒரு விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடியே அது நடக்குமா, நடக்காதா அப்படின்னு யோசிக்காம, நெறைய ட்ரையல் அண்ட் எரர். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்டிமேட்டா பாதிப்பு எங்களுக்கு. ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, அத நோக்கி பயணம் பண்ணா அது சரிப்பட்டு வராது, இதுக்கு மாறுங்கன்னுவாங்க. அப்புறம் அந்த பயணத்துல நோக்கி போயிட்டு இருக்கும்போது, அது ஒர்க் அவுட் ஆகாதுங்க, இதுக்கு மாறுங்கன்னுவாங்க. இந்த மாரி மாத்திக்கிட்டே இருந்தாங்க. ஒரு பக்கம் எங்களுக்கு உழைப்பு அதிகமாயிட்டே போகுது, ரிசல்ட் எடுக்கிறதுக்கு திணறோம். யோசிச்சு பாருங்க. எஃபோர்ட் மேல எஃபோர்ட், எஃபோர்ட் மேல எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கோம். பட் ரிசல்ட் புரொடியூஸ் பண்றதுக்கு திணறோம். ஒரு பக்கம் காலேஜ் முடிக்கிற ஸ்டேஜ்க்கு வந்தாச்சு. இப்ப காலேஜ் முடிச்சு ஜாப்க்கு போகணும். ஜாப்க்கு போறது எனக்கு விருப்பம் இல்ல. பிசினஸ்ல ஜெயிச்சாகணுன்ற ஒரு வெறியில ஓடிட்டு இருக்கோம். பட் பிசினஸ்ல எங்கள வச்சு நெறைய ட்ரையல் அண்ட் எரர் பார்த்து அவங்க கம்பெனி வாஸ் இன் அ வெரி சேஃபர் சைட். பட் எங்க லைஃப் வெரி பேத்தட்டிக். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேல எங்க லைஃபே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா மாறி போச்சு மை டியர் ஃபிரெண்ட்ஸ். வெரி பிக் கொஸ்டின் மார்க். லைஃப்ல என்னடா பண்ண போறோம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு குழம்பி போய் நிக்கக்கூடிய காலகட்டத்துக்கு நாங்க வந்துட்டோம். பட் இருந்தாலும் பிசினஸ கடைசி வரைக்கும் முட்டி மோதலாமே அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டே வந்தோம். அதே பிசினஸ பண்ணிட்டு வந்தோம். பட் நோ இன்கம் அவுட்புட். எதுவுமே எங்களுக்கு வர முடியல. ஹவெவர் ஐ வாஸ் ரீச்சிங் a very good position there. பட் எனக்கு கீழ யாரையுமே அந்த சக்சஸ தக்க வச்சுக்க முடியல. என்னால சில்வர், கோல்டு வரையும் போக முடிஞ்சதே தவிர, கீழ வந்த பீப்பிள வந்து அந்த லெவலுக்கு எடுத்துட்டு வரதுக்கு முடியல. அந்த அந்த ரீச்சபிலிட்டிய சஸ்டெயின் பண்ணிக்க முடியல. பெரிய சேலஞ்சஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணோம். லைஃப் வாஸ் a big question mark. அப்ப என்னடா பண்ணலாம்? இன்கம் எடுத்தாகணும். ஏன்னா வயசாயிட்டே இருக்கு. நீங்க சம்பாதிக்கலன்னா வீட்ல நெறைய கேள்விகள் வரும். ஸோ என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்கும்போது, எனக்கு கையில இருந்த ஒரே ஆயுதம் பார்த்தீங்கன்னா, ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஸோ நான் பார்த்தேன் என்ன நெய்வேலிக்குள்ளார போனோம்னா, ஸ்போக்கன் இங்கிலீஷ் எடுத்தோம்னா கொஞ்சம் ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு என்ன பண்ணேன், ஒரு மேடம் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த மாரி நான் ஒரு காலேஜ் வேணா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வரேன். நீங்க அங்க போய் ஸ்போக்கன் இங்கிலீஷ் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஷி அந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா, விருதாச்சலத்துல இருக்கு. கொளஞ்சியப்பர் கவர்ன்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ். அதான் என்னுடைய டெபியூட். ஃபர்ஸ்ட்டு நானு என்டர் ஆவுறது. அங்க போய் ஸ்போக்கன் இங்கிலீஷ் எடுக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் படிப்படியா பார்த்தீங்கன்னா, அங்க இந்த மகளிர் சுய உதவி குழு அவங்கலாம் நெறைய பேர் இருந்தாங்க. அவங்களுக்குலாம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் தேவை அப்படின்னு சொன்னாங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ்னா மெட்டீரியல் வந்து எப்படி பிரிப்பேர் பண்ணணும் எதுவுமே எனக்கு ஐடியா கிடையாது. ஸோ ஐ கலெக்டட் பிளென்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ். அப்புறம் நானா உட்கார்ந்து நைட்டு ஃபுல்லா உட்கார்ந்து டிசைன் பண்ணுவேன். எத ஃபர்ஸ்ட் சொல்லி தரணும், எத செகண்ட் சொல்லி தரணும்.
ஸோ உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி நானே ஒரு மெட்டீரியல் தனியாக ஒன்று போட்டேங்க. ஸோ அந்த மெட்டீரியலை வச்சு தான் ஐ ஸ்டார்டட் கோச்சிங் பீப்புள். அந்த டைம்ல கூட பார்த்தீங்கன்னா, சும்மா ஏதோ திங்ஸ் ஃபார் நாட் பெட் ஆஃப் ரோசஸ். ஒரு நாளைக்கு 40 கிலோமீட்டர் சைக்கிள் மிதிக்கணும் நானு. ஏன்னா எல்லாருமே டிஃப்ரெண்ட் பிளாக்ஸ்ல இருப்பாங்க. அவங்க என்ன தேடி வரமாட்டாங்க. ஒவ்வொரு பிளாக்ல இருக்கக்கூடிய பீப்புளுக்கு நான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போயிட்டு ஒரு சென்டர்ல போய் உட்காந்து நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு வரணும். ஸோ டைமிங் எனக்கு அந்த வயசுல இருந்து இன்னைய வரைக்கும் டைம் கான்சியஸ்ல பயங்கர கான்சியஸா இருப்பேன். டைம் இஸ் டைமிங் ஃபார் மீ. அது ரொம்ப தெளிவா இருப்பேன். அந்த விதை எல்லாமே எனக்கு ராஜன் சார் சில ட்ரைனிங்ல போட்டாரு. அதெல்லாம் நான் இந்த எம்டிஎம்ல இந்த ஈவினிங் வித் கிரவுண்ட்ல நான் டெஃபினட்டா ஷேர் பண்ணுவேன். ஸோ எங்கேயுமே டைம் ஒரு இடத்துல கூட எனக்கு டைம் மிஸ் ஆனதே கிடையாது. ஸோ அந்த டைமுக்கு போய் நிக்கணுன்றதுனால எந்த அளவுக்கு வேகமா நான் பெடலிங் பண்ணுமோ அந்த அளவுக்கு வேகமா போவேன். I'll be there. I give the best. ஸோ இந்த மாதிரி தான் என் லைஃப் ரன் ஆகிட்டே இருந்தது. பட் என்ன பார்த்தீங்கன்னா, அங்கேயும் உழைப்பு அதிகமாகுது. வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பெரிய அளவுல காசு வாங்க முடியல. பிகாஸ் ஐ வாஸ் நாட் பிராண்டட். நான் தனியா போறேன், நான் தனியா எடுக்கிறேன். ஸோ ஃபீஸ் கலெக்ஷன் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ரொம்ப பயங்கரமான ப்ரெஷர். யோசிச்சு பாருங்க, ஒரு 25, 26 வயசுல வந்து வருமானம் சம்பாதிக்க முடியாம திணறும் போது வீட்டுல என்ன ப்ரெஷர் வரும். அந்த ப்ரெஷர் வந்து அவங்க பயத்தின் காரணமான ப்ரெஷர். புள்ள இப்படியே இருந்துட்டானா என்ன பண்ணுவான்னு தெரியலன்ற பயத்தின் காரணமாக அந்த ப்ரெஷர் எனக்கு வந்துச்சு. அண்ட் என்னால அதை நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஒன் ஃபைன் டே ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் இன்சிடென்ட். ஃபரூக் வந்து நெய்வேலிக்கு வந்திருந்தாப்புல. அப்போ நான் ஒரு சில ஒர்க்லாம் முடிச்சுட்டு பஸ் ஏற்றதுக்காக பஸ் ஸ்டாண்ட்ல போய் உட்காந்து நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது நான் ஒரு விஷயம் இப்போ ஃபரூக் கிட்ட சொன்னேன். நான் என்ன சொன்னேன்னா, ஃபரூக், நான் நெய்வேலியில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் எடுக்கும்போது ஒரு விஷயம் பார்த்தேன். நிறைய பேர் யோகா மெடிடேஷன் அது இதுன்னு நிறைய தேடுறாங்க. பட் ஒரு விஷயம் நல்லா தெரியுது, மக்கள் வந்து ஏதோ ஒரு பீஸை வந்து தேடிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஏதோ ஒரு அமைதி தேடுறாங்க, ஏதோ ஒன்று தேடுறாங்கப்பா. நம்ம கிட்ட தான் நிறைய ட்ரைனிங் ஸ்டஃப் இருக்கு, நம்ம ஏன் ஒரு ட்ரைனிங் கொடுக்க கூடாது, அப்படியே நம்ம மாறக்கூடாது அப்படின்னு கேட்டு இருக்கும்போது நல்லாதான் இருக்கு, என்ன பண்ணலாம் பார்க்கலாமே அப்படின்ட்டு அந்த ஐடியா வாங்கிட்டு போயிட்டாப்ல. சி அதே நேரத்துல ஃபரூக்குடைய பிரதர், அவர் பேர் மிஸ்டர் ரஷீத், அவர் வந்து எங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, உங்க 2 பேருக்கு தான் நிறைய ட்ரைனிங் ஸ்டஃப் இருக்கு, நீங்க ஏன் காலேஜ் ட்ரைனிங்க்கு இறங்கிடக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அப்ப நான் சொன்னேன், எங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்டஃப் வந்து மேபி ஜென்ரல் பப்ளிக் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம், பிசினஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம், காலேஜுக்கு எப்படி நாங்க அதை அடாப்ட் பண்றது தெரியல அப்படின்னும் போது, இல்ல அதை நீங்க சில விஷயத்த கத்துக்கும் போது உங்களால அதை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாப்ல. அப்புறம் அதுக்கு தகுந்த சில விஷயங்களை நாங்க லேர்ன் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இப்படி லேர்ன் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அந்த விஷயத்த எல்லாமே நாங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சோங்க. ஸோ அது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இப்போ ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் ஒன்று ஆரம்பிக்கணும். மை லைஃப் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் திஸ் பாயிண்ட். ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் ஒன்று ஆரம்பிக்கணும்னா, நான் வந்து அப்ப நெய்வேலியில இருக்கேன், டவுன்ஷிப்ல இருக்கேன். ஃபரூக் வந்து கடலூர்ல இருக்காப்ல. ஸோ ஒரு ஹப் தேடணும். எங்க நிறைய ஸ்கூல்ஸ், எங்க காலேஜ் அதிகமா இருக்கோ அங்கதான் மார்க்கெட் பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கும். அதனால நாங்க அந்த மாதிரி தேடிட்டு இருக்கும்போது எங்களுக்கு நேர்பையா இருந்த ஒரு ஊர் தான் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி. எங்க பாண்டிச்சேரியில விடுனா எனிபடி, எங்களுக்கு யாருமே தெரியாது. யாருமே தெரியாம எந்த நம்பிக்கையில வந்தோம் அப்படின்னா, ராஜன் சார் எங்களுக்கு உள்ளார போட்ட அந்த அந்த ட்ரைனிங் ஸ்டஃப், அந்த அறிவு எங்களுக்கு தானமா கொடுத்தாரு இல்லையா, அந்த நம்பிக்கையில தான் வந்தோம். இந்த அறிவை நம்ம வச்சு நம்ம வளர முடியும், நாம மத்தவங்களுக்கு சொல்லித்தர முடியும், நம்மளும் வளரலாம் அப்படின்ட்டு அந்த நம்பிக்கையில தான் உள்ளார வந்தோம். இப்ப நான் வரும்போது வீட்டுல எல்லாம் பயங்கரமா பயந்தாங்க. திருப்பி என்னடா இது ட்ரைனிங் சொல்ற, என்னவோ பண்ண போறேன்ற, நீ என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்ட்டு அவங்க பயத்துடைய ஒரு உச்சத்துக்கு போயிட்டு இருக்காங்க. பட் அந்த டைம்ல நான் ஒரு சாய்ஸ் மேக்கர் ஆக வேண்டிய சுச்சுவேஷன், என் லைஃப் நான் ஒரு சரியான டெசிஷன் எடுத்து ஆகணும். எனக்கு நல்லா தெரியுது, இதுல போயிட்டேன்னா நான் எப்படியா ஷைன் ஆயிடுவேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அதனால அதெல்லாம் மீறி நான் உள்ளார வந்தேன். நான் உள்ளார வந்து நாங்க பாண்டிச்சேரியில ஒரு இடத்த பார்த்து ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டை வந்து நானும் மிஸ்டர் ஃபரூக்கும் வந்து வி ஸ்டார்டட் இட். இப்போ இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட் யார் வரணும்னா ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளார வரணும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாதான் எங்களுக்கு பிசினஸ். ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளார வரலன்னா there is no business. அப்போ ஸ்டூடெண்ட்ஸை உள்ளார வர வைக்கணும்னா either we have to contact colleges. காலேஜஸ்ல போயிட்டு நம்மளை ப்ரொமோட் பண்ணிட்டு வரணும். எங்களுக்கு அது வந்து இட் வாஸ் நாட் தட் ஈஸி. ஒரு காலேஜ்ல போயிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கி அவங்களுக்கு ப்ரெசன்டேஷன் கொடுத்து புல் பண்றதுக்கு we faced a lot of challenges.
அந்த எஃபோர்ட் நாங்க போட ஆரம்பிச்சோம். இன்னொரு பக்கம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ஆகணும். நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு போயிட்டீங்கன்னா, ஹிந்து நியூஸ் பேப்பர்ல நான் சொல்றது 2007 நாங்க நாங்க 2007 பிப்ரவரி நாங்க பாண்டிச்சேரிக்குள்ள என்டர் ஆகுறோம். ஸோ அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஹிந்து நியூஸ் பேப்பர்ல ஒரு விசிட்டிங் கார்டு சைஸ்ல நீங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும்னாலே இட் வில் காஸ்ட் யூ அரௌண்ட் 5,000 6,000. அப்படியே நீங்க விசிட்டிங் கார்டு சைஸ்ல கொடுத்தீங்கன்னா உங்க காம்படிட்டர்ஸ் போஸ்டர் சைஸ்ல கொடுக்கறது தயாரா இருக்காங்க. ஆப்வியஸ்லி அவங்களோட பேஜ் தான் பீப்புளை போய் ரீச் பண்ணும். ஸோ காம்படிஷனை ஃபேஸ் பண்றதுக்கு நிறைய பணம் போட வேண்டியது இருக்கு. எங்களுக்கு இங்க ரெண்ட் கொடுக்கறதுக்கே வி ஃபேஸ் லாட் ஆஃப் சேலஞ்சஸ். இன்ஃபேக்ட் டாக்கிங் டு வெரி ஃப்ராங்க்லி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை ஃபாதர் வாஸ் ரிட்டையர்டு சப் ட்ரெஷரி ஆஃபீஸர். என்னோட பேரண்ட்ஸ் என்னோட வளர்த்தவங்க அவங்களாலையும் ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ண முடியும். ஆனா நான் அவங்க 2 பேர்கிட்ட ஃபினான்ஷியல் சப்போர்ட் கேட்கல. ஏன் கேட்கலன்னா, திரும்பவும் நம்ம போய் ஃபினான்ஷியல் சப்போர்ட் கேட்கும் போது டெஃபினட்டா எனக்கு பண்ணியிருப்பாங்க, பண்ணாம இருந்திருக்க மாட்டாங்க. பட் அவங்களோட பயம் அதிகமா இருக்கும். இன்னும் திரும்ப திரும்ப எத்தனை நாளைக்கு நீ இப்படியே டிபெண்டா இருக்க போறன்ற கேள்விகள் எனக்குள்ள வரும். ஸோ என்னோட ஃபியூச்சர்ல நான் வளர்வதற்கு இது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்குன்றதுனால நான் வெளியில எங்க பேரண்ட்ஸ் கிட்ட என் ஃபேமிலியில யாருக்குமே நான் சொல்லல. மேபி என்னோட 2 பிரதர்ஸ் பாபு அண்ட் விஜயகரனுக்கு மட்டும்தான் என்னோட ரியாலிட்டி என்னன்னு தெரியும். அண்ட் ஐ வில் நெவர் ஃபர்கெட் தோஸ் பீப்புள். என்னோட பிரதர்ஸ் 2 பேருமே நான் மறக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு நிறைய ஃபினான்ஷியல் சப்போர்ட் எல்லாம் பண்ணாங்க. ஸோ நாங்க வந்து ரெண்ட் கொடுக்கறது மட்டும் இல்லைங்க, எங்களுக்கு நிறைய நாள் பாண்டிச்சேரியில ரேஷன் அரிசி தான் வந்து எங்களுக்கு ஃபுட்டாவே இருந்துச்சு. அண்ட் அதுதான் எங்களுக்கு ஒரு கிடைச்ச ஒரு கிஃப்ட் அந்த டைம்ல. ஏன்னா சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். பட் இந்த டைம்ல ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேங்க. லைஃப்ல டு த கோர் எந்த அளவுக்கு பெரிய பெரிய சேலஞ்சஸ்லாம் நாங்க ஃபேஸ் பண்ணோமோ அதுக்கு ரிவர்ஸா தான் நாங்க எங்க லைஃப் அப்ரோச் பண்ணோம். சரி, லைஃப் எங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் எங்க மேல தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கு. நான் சொல்ல வர்றத 100% தயவு செய்து நம்புங்க. ஒரே ஒரு நாள் கூட நானோ ஃபருக்கோ ஒரு நாள் கூட என்னடா நம்ம லைஃப் இப்படி இருக்குன்னு கலங்கினதே கிடையாது. எங்க கூட ஃபருக்கோடைய மிஸ்ஸஸ் அவங்க, ஐ ஹாவ் டு தேங்க் ஹர் அ லாட். அவங்களுடைய சப்போர்ட் இதுல பெரிய அளவுல இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா அவங்களும் எங்க கூட ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு எக்யூப் ஆயிட்டாங்க. ஷி வாஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் க்ளூனி ஃப்ரம் நெய்வேலி. அதனால அவங்களுக்கு ஷி ஸ்பீக்ஸ் ஃப்ளாலஸ் இங்கிலீஷ். அதனால அவங்களும் எங்க கூட ட்ரைனிங்க்கு சப்போர்ட் பண்ணி அவங்களும் இறங்குறாங்க. 3 பேரு ட்ரையாங்கிள் எஃபோர்ட் இப்போ போட்டுட்டு இருக்கோம். லைஃப் சேலஞ்ச் மேல சேலஞ்ச், சேலஞ்ச் மேல சேலஞ்ச், சேலஞ்ச் மேல சேலஞ்ச். பட் ஒரு நாள் கூட அசரல. வி எவ்ரி டே ஈவினிங் டீ டைம், எங்களோட டீ டைம்ல வி ஹேவ் பெப் டாக்ஸ். வாட் இஸ் தட் பெப் டாக்ஸ்? என்கரேஜ்மெண்ட் டாக்ஸ். எனக்கு ஃபருக் என்கரேஜ் பண்ணுவாப்ல, ஃபருக்கை நான் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் எங்களுக்குள்ளார இருந்த ஒரு பாசிட்டிவ் ஷேரிங் டைம். frankly telling you my dear friends, அன்னைக்கெல்லாம் வந்து எங்க பேக்கெட்ல நாட் ஈவன் பென்னி, ஒரு பைசா கிடையாது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் புல் பண்றதுக்கு நாங்க சஃபர் ஆயிட்டு இருக்கோம். அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாலும் அந்த பணம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் ரெண்ட்டுக்குமே சரியா போயிட்டே இருக்கே தவிர எங்களால சேவிங்ஸ் எடுத்து வைக்க முடியல. நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எவ்ரி டே ஈவினிங் டீ டைம்ல உட்காந்து நாங்க பேசுறது என்ன தெரியுமா பேசுவோம்? ஒரு நாள் நீ பென்ஸ் கார்ல போவ, நம்ம லைஃப் எல்லாமே ஃபிளைட்ல தான் இருக்கும். ட்ரஸ்ட் மீ, நான் சொல்றது 100% உண்மைங்க. காலையில ஒரு நாட்டுல சாப்பிடுவோம், மதியம் லஞ்ச் ஒரு நாட்டுல இருக்கும், நைட்டு டின்னர் ஒரு நாட்டுல இருக்கும். ஏன் நம்ம லைஃப் அப்படிதான் இருக்கும். நீ ஒரு லக்ஸரி கார்ல போவ, நான் ஒரு லக்ஸரி கார்ல போவேன். லைஃப் வில் பி சம்திங் பியூட்டிஃபுல் ஃபாருக்குன்ட்டு அப்பப்போ ஒரு ஹைஃபை கொடுத்துப்போம், ஒரு சேர் அப் கொடுத்துப்போம், எவ்ரிதிங். பட் ரியாலிட்டி வி ஃபேஸ்ட் லாட் ஆஃப் ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ். பட் ஆட்டிடியூட் ஒரு இடத்துல கூட வி நெவர் கெட் டவுன். எந்த அளவுக்கு எங்களை ராஜ வாழ்க்கையா நாங்க ப்ரோக்ராம் பண்ணோமோ அந்த அளவுக்கு ராஜ வாழ்க்கையா ப்ரோக்ராம் பண்ணோம். அண்ட் இதெல்லாமே என் லைஃப்ல பாண்டிச்சேரியில நடந்துச்சு மை ஃப்ரெண்ட்ஸ். இதே பாண்டிச்சேரியில என்னோட மாஸ்டர் டிகிரி வந்து நான் ஒரு மாஸ்டர் டிகிரிக்காக எவ்ரி வீக் 3 days ஈவினிங் வந்து நான் கிளாஸ் அட்டன் பண்றதுக்காக போவேன். அப்போ வந்து நாங்க தங்கியிருந்த வீட்டுல இருந்து அந்த கிளாஸ் இருக்கிற இடத்துக்கு போகணும்னா எங்க வீட்டுல இருந்து ஒரு பஸ் பிடிச்சி நான் பஸ் ஸ்டாண்ட் போய் இறங்கி அங்கேயிருந்து ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி அந்த கிளாஸ்க்கு நான் போகணுங்க. அந்த கிளாஸ் பாத்தீங்கன்னா 6 o'clock ஷார்ப்பா ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இங்கேருந்து நான் பஸ் பிடிச்சி ஷேர் ஆட்டோ பிடிச்சி போறதுக்கு பஸ்ல ஒரு 3 ரூபாய், ஷேர் ஆட்டோக்கு ஒரு 3 ரூபாய், மொத்தமா போறதுக்கு 6 ரூபாய், வரத்துக்கு 6 ரூபாய். சத்தியம் சொல்கின்றேன், அந்த போறதுக்கு 6 ரூபாய், வரத்துக்கு 6 ரூபாய் என்கிட்ட கிடையாது. 12 ரூபாய் அன்னைக்கு எங்கல இல்ல. நடந்தே ஓடுவேன். 5 மணிக்கு எங்க வீட்டை விட்டு கிளம்புனாதான் 6 மணிக்கு போக முடியுன்றத ஃபர்ஸ்ட் ப்ரேயரா நான் ஒரு வாக்கு எடுத்து டெஸ்ட் பண்ணிட்டேன். 6 மணினா 6 மணி, தட்ஸ் இட். ஐ வில் பி தேர் அட் 6 o'clock. ஓடுவேன். டைம் ஆயிடுச்சுன்னா ரோட்ல ஓடுவேன். நான் ஓடுறத எல்லாம் பார்த்திருக்கான். எதுக்குடா அவன் இப்படி ஓடுறான், நோட்டை வச்சுட்டு ஓடுவேன். எதுக்குடா அவன் ஓடுறான் அப்படி கூட பார்த்திருக்காங்க. ஐ நெவர் பாதர்ட் அபௌட் எனிதிங்.
பட் என்ன பொறுத்த வரைக்கும் டைம் டிசிப்ளின். ராஜன் சார் என் மண்டையில அடிச்சு ஏத்தினார் அந்த விஷயத்த. நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நடந்து போகும்போது கூட என்னடா இவ்வளவு தூரம் நடக்கிறோமேலாம் நான் கவலைப்பட்டதே இல்லை. ஐ நெவர் ஒரிட் அபவுட் எனிதிங். அந்த நடக்கும்போது கூட என் மனசுல ஒரு பாட்டை பாடிட்டே தான் நான் நடந்தேன். அது என்ன பாட்டு தெரியுங்களா? இந்த பாட்டை நான் பாடினேங்க. நான் அதை பாடியே காட்டுறேங்க. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. இந்த பாட்டு எனக்குள்ள ஓடிட்டே இருக்குங்க. காலைல ஏஞ்சா சுப்ரபாரத மாதிரி இந்த பாட்டை கேட்டேங்க. ரியாலிட்டியில சேலஞ்சஸ். ஆனா மனசுல பாடினதெல்லாம் உலகம் எனக்காக பிறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாடினேன். பிரபஞ்சம் எனக்காக படைக்கப்பட்டிருக்கு. இந்த அழகை ரசிக்கிறதுக்கு எனக்காக தான் படைக்கப்பட்டிருக்குன்னு பாடினேன். அன்னைக்கு நான் என்னென்னலாம் மனசுல விதைய போட்டனோ, இன்னைக்கு அது எல்லாமே நிஜத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு 20 நாடை போய் சுத்தி பார்த்துட்டு வந்தாச்சு. யோசிச்சு பாருங்க, மனசோட பவரை யோசிச்சு பாருங்க. ரியாலிட்டியில சேலஞ்சஸ் இன்னைக்கு நிறைய பேர் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். பட் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒண்ணே தான். உங்க மைண்டுக்குள்ள நீங்க என்ன போறீங்கன்றத வாட்ச் பண்ணுங்க. அப்படிதான் நாங்க ப்ரோக்ராம் பண்ணோம். லாட் ஆஃப் சேலஞ்சஸ் மை ஃப்ரெண்ட்ஸ். பட் எங்களுடைய எஃபோர்ட் தளரவே இல்லைங்க. இன்னும் வேற என்ன பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸை புல் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது, இந்த சன் பேக்ஸ் நோட்டீஸ் எல்லாம் இருக்கும் பாத்திருக்கீங்களா? நோட்டீஸ் எல்லாம் போய் ஒட்டுவாங்க. இந்த சன் பேக்ஸ் வந்து கம்பத்துல போய் கட்டுவாங்க. ஸோ சன் பேக்ஸ் நோட்டீஸ் இதெல்லாம் கொடுக்கல. ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நியூஸ் பேப்பர்ல கொடுக்கறதுக்கு எங்க கிட்ட காசு இல்லை. ஸோ இப்படி பண்ணா பட்ஜெட் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணலாமே அப்படின்னு என்ன பண்ணோம், சன் பேக்ஸ் எல்லாம் அடிச்சிருவோம், இந்த நோட்டீஸ் எல்லாம் அடிச்சிருவோம், பேனர் எல்லாம் அடிச்சிருவோம். இந்த பேனர்லாம் அடிச்சிருவோம். பட் இந்த பேனரை போய் மாற்றுறதுக்கு ஒரு ஆளை கேட்டா ஒரு பேனருக்கு இவ்வளவு காசுன்னு கேட்பான். ஒரு பேனருக்கு இவ்வளவு காசுனா அவ்வளவு காசு கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட காசு இருக்காது. என்னடா அது திருப்பி என்ன பண்றது அப்படின்னு நானும் ஃபருக் யோசிக்கும் போது வி டிசைடட், எதுக்கு யாரையோ கொடுத்துட்டு ஃபருக் நீனும் நானுமே சேர்ந்தே பண்ணிடலாம் அப்படின்னு என்ன பண்ணுவோம்னா, நைட்டு 10 மணிக்கு மேல ஊர்லாம் அடங்கின பிறகு ஒரு 2 வீலர் எங்கிட்ட அந்த 2 வீலர் இருக்குங்க, அது இன்னமும் வச்சிருக்கோம் நாங்க. அந்த 2 வீலர் எடுத்துப்போம். அதுக்கு முன்னாடி பேனர்ஸ் வச்சுப்போம். நான் கொஞ்சம் முன்னாடி அந்த பேனர்ஸ் கையில கொஞ்சம் கேரி பண்ணிக்கிட்டு, ஒரு ஸ்டூலு, ஒரு சேர் மாதிரி ஒண்ணு இருக்கும், பிளாஸ்டிக் ஸ்டூல் ஒண்ணு, அது சைட்ல அதையும் ஒரு பிடிச்சுக்கிட்டு போவோம். ஊருக்குள்ளார போவோம். எங்கெங்கெல்லாம் கம்பம் இருக்கோ அந்த ஸ்டூலை போட்டு ஏறி கம்பி வச்சு கட்டணும். யாருக்கும் அந்த கம்பம் ஏறி எனக்கும் ஃபருக்குலாம் பழக்கம் கிடையாது. அப்படி இருந்தாலும் ஏறுவோம். அந்த மாதிரிலாம் ஏறி எத்தனை நாள் கம்பத்துல இருந்து கீழே விழுந்த காலம்லாம் உண்டுங்க. கீழே விழுந்து அந்த குப்பையில விழுந்து ஏறும் போது துடைக்கும் போது கூட ஜெயிச்சிருவோம் தான் சொன்னோம். ஒரு நாள் கூட என்னடா இப்படி கஷ்டப்படுறோமேலாம் நாங்க நினைச்சதில்ல. எஸ், வி ஆர் கோயிங் டு நாங்க ஜெயிக்க போறோன்றது மட்டும் தெளிவா இருந்தாங்க. எங்க லைஃப்ல அது ஒரு பெரிய தெம்பு. எனக்கு ஃபருக் ஒரு பெரிய தெம்பா இருந்தாப்ல. ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் ஃபருக்குக்கு நான் ஒரு பெரிய தெம்பா இருந்தேன். எங்க 2 பேருக்குமே பெரிய தெம்பா இருந்தது ராஜன் சார் எங்களுக்கு கொடுத்த அறிவு. நான் அதை திரும்ப நான் இங்க மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேங்க. ஐ நெவர் ஃபர்கெட் இட். ஸோ இது இந்த மாதிரிலாம் எஃபோர்ட்லாம் போட்டோம். அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க போற ஒவ்வொரு எஃபோர்ட்டுக்கும் பிரபஞ்சம் கடவுள் உங்களுக்கு வந்து பதில் கொடுக்காம இருக்க மாட்டாரு. ஸ்லோலி ஸ்டார்டட் பிக்கிங் அப். ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஃப்ளோ வந்து எங்களுக்கு அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. காரணமே இல்லாம காலேஜ் ட்ரைனிங்ஸ்லாம் நிறைய வர ஆரம்பிக்குது. கண்ணா அப்படின்னா காலேஜ் ட்ரைனிங்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸ்கூல் ட்ரைனிங்ஸ், ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், காலேஜ் ப்ரொஃபசர்ஸ்லாம் எங்களை ட்ரைனிங் எடுக்க கூப்பிடுறாங்க. வி கோ அண்ட் ட்ரெயின் பீப்புள். இன்ஃபேக்ட் காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் எல்லாமே பர்சனல் கவுன்சிலிங் எங்களை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வி ஸ்டார்டட் க்ரோயிங் ஸ்டெப் பை ஸ்டெப். எங்களோட இன்ஸ்டிடியூஷனுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் காலேஜ் ட்ரைனிங்ஸ் எங்களுக்கு வந்து ஃப்ளரிஷ் ஆக ஆரம்பிக்குது. நாங்க போட்ட எஃபோர்ட்டுக்கு கடவுள் வந்து பரிசு கொடுக்கக்கூடிய நேரம் வந்துடுதுங்க. ஸோ ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ல நாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் வளரும் போதுதான் எங்களுக்கு ஒரு கால் வருது. அது என்ன கால் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜன் சார் இருந்து கால் வருது. இந்த மாதிரி எப்பரா இருக்கீங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதுக்கு நடுவுல ஒரு 2 இயர்ஸ் வந்து நாங்க ட்ரைனிங்ல பிஸி ஆனதுனால சார் கூட ரொம்ப க்ளோஸா பேசுவதற்கான சான்ஸ் கிடைக்கல. போன்ல மட்டும் நாங்க பேசிட்டு இருப்போம். நேர்ல பார்க்கறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. பட் ஸ்டில் அப்பப்ப போய் மீட் பண்ணிட்டு தான் இருந்தோம். அப்போ இந்த மாதிரி போன் பண்ணி, இந்த மாதிரிடா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குடா, நான் பார்த்தேன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல பிசினஸ்டா, இது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன்டா, எவ்ரிதிங் இஸ் ஃபைன், எனக்கு நல்லா தெரியுதுடா, இதுல நீங்க எஃபோர்ட் போட்டீங்கன்னா பெரிய அளவுல வளர்ந்துடலாம், அதுக்கான பிபிடிஸ் அனுப்புறேன், நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. நீங்க பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஒரு பக்கம் சரி என்னன்னு பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ஆசை இருந்தாலும், ஃபருக் வந்து கம்ப்ளீட்லி க்ளோஸ்டு, மைண்ட் க்ளோஸ்டு. இவர் என்ன சொன்னாலும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குள்ள நீங்க போறதா இல்ல அப்படின்னு. ஏன்னா அடி வாங்கின அடி கொஞ்சம் நஞ்ச அடி இல்லைங்க பழைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல. அதனால இனி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நம்ம லைஃப்ல வேண்டாம் அப்படின்ட்டு வாஸ் கம்ப்ளீட்லி க்ளோஸ்டு. சார் எங்களுக்கு வந்து போன்ல பேசி பாக்குறாரு. ஒன்னும் நாங்க ஸ்டெப் எடுக்கல. ஒரு நாள் என்ன பண்ணாரு, திடீர்னு போன் வரவும்,
நான் வந்து ஐ எம் ஆன் த வே டு பாண்டிச்சேரி அப்படின்னாரு. நான் வந்துகிட்டு இருக்கேன், பாண்டிச்சேரிக்கு உங்களை பார்க்கறதுக்கு வந்துட்டு இருக்கேன்டா அப்படின்னு ஃபோன் பண்ணாரு. கூடவே இன்னொருத்தரும் வராரா அப்படின்னு சொன்னாரு. யாரு அப்படின்னு கேட்டா, சித்தார்த் சாரும் வராரா அப்படின்னு சொல்லி. ஸோ 2 பேருமே எங்களுக்கு பாண்டிச்சேரிக்கு வந்துட்டாங்க, பிளான காட்டுறதுக்கு. ஸோ பிளான காட்டுறதுக்காக வந்தாச்சு. இப்ப ஃபரூக் வந்து என்ன பயங்கரமா ப்ரிப்பேர் பண்றாப்ல. அவங்க என்ன சொன்னாலும், "நோ, வி ஆர் நாட் கோயிங் டூ ஜாயின்." தெளிவாரு. நம்ம ஃபோக்கஸ் ட்ரெய்னிங் தான். ட்ரெய்னிங்ல நம்ம வளருவோம் அப்படின்ற மாரி தெளிவா சொல்ட்டாப்ல. பட் எனக்கு மட்டும் மனசு ஓரமா ஒரு ஆசை. சரி வரட்டும் பார்க்கலாமே அப்படின்ட்டு. வந்து பிளான்லாம் பார்த்தா, ஒரு பக்கம் பயங்கரமா மைண்ட் கன்வின்ஸ் ஆவுது. ஏன்னா, நாங்க அங்க போட்ட எஃபோர்ட்டுக்கும், அதே எஃபோர்ட் இங்க போட்டா, எங்க லைஃப் பியூட்டிஃபுல்லா மாறும்ன்றது எங்க ப்ராடக்ட்ட ஒரு பக்கம் கன்வின்ஸ் பண்ணுது. பிரைசிங் ஒரு பக்கம் கன்வின்ஸ் பண்ணுது. எல்லாமே கன்வின்ஸ் பண்ணுது. பட் இருந்தாலும், பின் மண்டையில ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. என்ன பின் மண்டையில விஷயம் ஓடிட்டு இருக்குன்னா, கடந்த கால அனுபவங்கள், வாங்குன அடி. திரும்ப உனக்கு இந்த அடி வேணுமா? திரும்பவும் எத்தன வாட்டி வாங்க போற? ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல சித்தார்த் சார் வந்து டென்ஷன் ஆயி வீட்ட விட்டு வெளியில போய் நின்ட்டாரு. ஏன்னா 4 ஹவர்ஸ் பிளான் காட்டுறாரு. ஃபரூக் வந்து கன்வின்ஸ் ஆகறதுக்கு தயாராவே இல்ல. ஸோ டென்ஷன் ஆயி வெளில போய் நின்ட்டாரு. அப்ப ராஜன் சார் ஒரு விஷயம் சொன்னாரு. ஒரு அந்த அந்த விஷயம் நான் மறக்க மாட்டேன். "எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு குடுங்கடா. இந்த விஷயம் சரின்றத நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்" அப்டின்னாரு. ஸோ ஐ செட் ஃபரூக், "ஃபரூக், இல்ல இதுக்கு மேல நம்ப இது பண்ண வேண்டாம். நம்ம இறங்குவோம். நம்மளுக்கு எப்பப்பலாம் டைம் கிடைக்குதோ பார்ட் டைமாவே பண்ணுவோம். பழையபடி நம்ம விகரஸா இறங்கினாலும் பரவால்ல. இத ஒரு பார்ட் டைமாவே நம்ம ஏன் ட்ரை பண்ணி பார்க்க கூடாதுன்னு ஐ ஸ்டார்ட்டட் கன்வின்சிங்." அப்புறம் ஃபரூக் வைஃப் அவங்க கொஞ்சம் ஆரம்பத்துல கொஞ்சம் யோசிச்சாங்க. பட் ஷி ஆல்சோ செட் ஓகே. ஃபரூக் அம்மாவும் செட் ஓகே. எங்க வீட்ல நான் யாருக்கும் சொல்லல. நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்டின்ட்டு யாருக்குமே சொல்லல. நாங்க ஜாயின் பண்ணியாச்சு. நான் டைரக்டர் முடிச்ச பிறகு தான் நான் வந்து என்னோட பிரதர்ஸ்க்கே நான் சொன்னேன். இந்த மாரி நான் ஒண்ணு ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் இந்த மாரி பண்ணிட்டு இருக்கேன் அப்டின்ட்டு. தே செட் ஓகே பண்ணு அப்டின்ட்டு. ஸோ வெஸ்டீஜ் கரியர் இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க எங்களுக்கு. வெஸ்டீஜ் கரியர் உள்ளார வந்த பிறகு எங்களுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே அதிசயங்கள், ஆச்சரியங்கள் தான் நான் சொல்லணும். காரணம் என்ன அப்டின்னா, அன்னைக்கு சூழ்நிலையில வெஸ்டீஜ்னா யாருக்குமே தெரியாது. வெஸ்டீஜ் ப்ராடக்ட் யாருக்கும் தெரியாது. வெஸ்டீஜ் மார்க்கெட்டிங் பிளான் தெரியாது. ஒண்ணுமே தெரியாது. இது நாங்க போய் சொல்லணும். இப்ப எங்களோட ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்னன்னா, எங்களுக்கு பாண்டிச்சேரில எங்களுக்கு யாருமே தெரியாது. ஒன்லி ஸ்டூடண்ட்ஸ் கான்டாக்ட் மட்டும் தான் இருந்துச்சே தவிர, வேற யாருக்கும் எங்க கூட கான்டாக்ட் இல்ல. ஸோ ஒண்ணுமே தெரியாத ஒரு ஊர்ல, எங்க கிட்ட வந்த ஸ்டூடண்ட்ஸ்ல யார் யாரெல்லாம் கொஞ்சம் மெச்சூர்டா இருந்தாங்களோ, அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் நாங்க பேசணும். இந்த மாரி ஒரு வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? அப்டின்ட்டு தயங்கி தயங்கி தான் பேசணும். பட் அதுல சில பேரு கொஞ்சம் செவி சாய்ச்சாங்க. அப்புறம் படிப்படியா டெவலப் பண்ண ஆரம்பிச்சோம். படிப்படியா டெவலப் பண்ணும்போது, எங்களோட கடந்த கால எக்ஸ்பீரியன்ஸ்ல எங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10 பேருக்கு நீங்க போய் பிளான் சொன்னீங்கன்னா, 3 பேரு ஓகேன்னு சொல்லுவான். ஒருத்தவன் 2 பேர ஜாயின் பண்ணுவான். ஒருத்தன் ஜாயின் பண்ணான்னா பெரிய விஷயம். 10க்கு 1 ஜாயின் பண்ணுச்சுன்னா பெரிய விஷயம். ஆனா நாங்க வெஸ்டீஜ் ஜாயின் பண்ணிட்டு போயிட்டு பிளான சொல்றோம். 10 பேருக்கு பிளான் காட்டுறோம். பிலீவ் மீ 10 பேரும் ஜாயின் பண்றான். எங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ட பார்த்து கான்ஃபிடென்ட் ஒண்ணும் பெருசா வரல. பிளான் ஓகே தான். ஓகே. ஐ மீன் ப்ராடக்ட்ட பார்த்து கான்ஃபிடென்ட் வரலன்னா என்னன்னா, குவாலிட்டி எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. பிரைஸ் கன்வின்ஸ் பண்ணுது. குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ நாங்க பெர்சனலா ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பார்த்த பிறகு, எனக்கு பெர்சனலா நீம் மாரியான ப்ராடக்ட் யூஸ் பண்ண பிறகு நெறைய சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சது. யூஸ் பண்ண கான்ஃபிடன்ஸ் ரைஸ் ஆவுது. சரி இதே மாரி எல்லாருமே பாசிட்டிவா எடுத்துப்பாங்களா தெரியலையே அப்டின்ட்டு பயந்து அந்த கடந்த கால அனுபவத்துல 10 பேருக்கு போய் சொன்னா ஒருத்தன் தான் வருவான். அந்த ஒருத்தவனும் சில நேரங்கள்ல வரதில்லையே, அந்த கடந்த கால அனுபவத்தோட போயிட்டு இத போய் அப்ரோச் பண்ணா 10க்கு 10மே உள்ளார வராங்க. எங்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. எங்களோட குரோத் வந்து இட் ஸ்டார்டட் டக் டக் டக்ன்னு வளர ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் அப்போதான் நாங்க ட்ரெய்னிங்ல வளர ஆரம்பிக்கிறோம். ஒரு பக்கம் பிசினஸ் கை குடுக்க ஆரம்பிக்குது. இப்ப வி ஃபேஸ்ட் லாட் ஆஃப் சேலஞ்சஸ். எத எப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறது அப்டின்ட்டு. அப்புறம் சம்ஹவ் நானும் ஃபரூக்கும் மாத்தி ட்ரெய்னிங் பார்ப்போம். ஃபரூக் ஃபீல்ட் ஒர்க் இருக்கும்போது நான் ஃபீல்ட் ஒர்க் இருக்கும்போது ஃபரூக் ட்ரெய்னிங் இப்படி ஆல்டர் பண்ணிட்டே இருந்தோம். ஃபரூக்கோட மிஸ்ஸஸ் ஒரு பக்கம் ட்ரெய்னிங் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்படிலாம் நாங்க எஃபோர்ட் போட ஆரம்பிச்சோம். நாங்க எஃபோர்ட் போடும்போதெல்லாம் அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் பவுல்ராஜ்லாம் ஜாயின் பண்ணியிருந்தாரு அப்ப திருநெல்வேலில. ஸோ இங்கேருந்து பாண்டிச்சேரிலருந்து நாங்க திருநெல்வேலிக்கு அப்பலாம் பஸ் புக் பண்ணிட்டு போக முடியல. ஸோ இங்கேருந்து விழுப்புரத்துக்கு ஒரு பஸ்ஸ புடிச்சு, விழுப்புரத்துலருந்து மதுரைக்கு ஒரு பஸ்ஸ புடிச்சு, அப்புறம் மதுரையிலருந்து திருநெல்வேலிக்கு பஸ்ஸ புடிச்சு போனோங்க. இந்த மாரி போகும்போது, மதுரையில போயிட்டு ஒரு 3:00 இறங்குவோம். நைட் இங்க பஸ் புடிச்சா 3:00 போய் இறங்குவோம். அந்த டைம்ல திருநெல்வேலிக்கு வரக்கூடிய பஸ் எல்லாமே சென்னையிலருந்து வரும். இந்த மாரி பல டிஸ்டன்ஸ்ல இருந்து வர பஸ் எல்லாமே ஃபுல்லா வருங்க. சீட் கிடைக்காது. 3:00 அந்த பஸ்ஸ கம்பிய புடிச்சுட்டு நின்னுகிட்டே தூங்கிட்டு போவோம். நின்னுகிட்டே தூங்கிட்டு போவோம். 4 மணி நேரம் ஆகும். அந்த டைம்ல அப்ப ரோட் ஃபெசிலிட்டிலாம் அப்பதான் போட ஆரம்பிச்சாங்க ரோடுலாம்.
It took more than 4 hours traveling. தூங்கிட்டு நின்றுட்டு தூக்கம் இல்லாம போய் இறங்குவோம். சில நாள்ல ஒரு கெஸ்ட் 2 கெஸ்ட், சில நாள்ல கெஸ்டே இருக்காது. பட் ஸ்டில் we started putting effort. வாரம் நான் ஒரு வாரம் போனேன்னா ஃபருக் ஒரு வாரம் போகல, ராஜன் சார் எங்களை விட்டு அவர் தனியா போயிட்டு எஃபோர்ட் போட்டு வருவாரு. ஸோ மாறி நாங்க போயிட்டு வந்தோம். ஸ்டார்டட் ஸ்லோலி பிக்கிங் அப். அப்புறம் டீம் டெவலப் ஆன பிறகு மிஸ்டர் பவுல்ராஜ் took the in charge of developing the team. அவர் அங்க டெவலப் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்புறம் எங்களோட பிரசன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா நாங்க குறைக்க ஆரம்பிச்சோம். ஸோ அதுக்கப்புறம் பிசினஸ் ஒரு பக்கம் ஸ்டார்ட் ஃபிளரிஷிங். 4 பக்கமும் பிசினஸ் எனக்கு வளர ஆரம்பிச்சது. திருப்பியும் அதே பழைய எஃபோர்ட் தான். ஒவ்வொரு ஊரா போகணும், எல்லா ஊருக்கும் போகணும், எல்லா மீட்டிங்ஸ், எல்லா ட்ரைனிங்ஸ். பட் இந்த இடத்துல என்ன தெரிஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிசல்ட் வந்து ஸ்டார்ட் ஃபிளரிஷிங். அது எங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுத்துச்சுங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான ஒரு சேலஞ்சிங்கான ஒரு லைஃப்லாம் தாண்டி நான் உள்ளார வந்து இன்னைக்கு வந்து வெஸ்டீஜ்ல வந்து பல விஷயங்கள் என் லைஃப்ல கிடைச்சிருக்குங்க. கிரேட் திங்ஸ் ஹவ் ஸ்டார்டட் ஹேப்பனிங் இன் மை லைஃப். அண்ட் அதெல்லாம் என்ன, அது எப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இப்பல இருந்து கொஞ்சம் நீங்க கூர்ந்து பார்க்கணும். ஆக்சுவலி என் லைஃப்ல நடந்த சில விஷயங்கள்ல இப்போ இந்த விஷயத்த ஷேர் பண்ணும் போது நான் ஒண்ணு ஒண்ணா கொண்டு வர போறேன். சரிங்களா? ஐ வாண்ட் யூ டு லிசன் டு மீ வெரி கேர்ஃபுல்லி. ரைட். நான் வெஸ்டீஜ் எப்ப ஜாயின் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2009 செப்டம்பர்ல நான் ஜாயின் பண்ணேங்க வெஸ்டீஜ். 2009 செப்டம்பர்ல நான் ஜாயின் பண்ணப்ப எஸ் ஐ ஸ்டில் ரிமெம்பர். ராஜன் சார் சொன்ன வார்த்தைலாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு 6 மாசம் 40,000 ரூபாய் வரும்டா, நீங்க போடுங்கடா அப்படின்னாரு. எனக்கு மனசுக்குள்ள சிரிப்பு. 6 மந்த்ஸ்ல 40,000 எங்க அப்படின்ட்டு. பட் ஆனா தீர்க்க தரிசி அவரு சொன்ன மாதிரி நடந்துச்சுங்க. எங்க லைஃப்ல அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சது. we started putting effort step by step. இது வந்து நான் என்னோட இன்கம் ஸ்டேட்மெண்ட்லாம் காட்டுறதுக்கு முன்னாடி என்னோட அப்ளைன்ஸோட போட்டோவை நான் காட்டி சில விஷயத்தை இப்ப நான் ஷேர் பண்ண போறேன். we all know all our அப்ளைன்ஸ் ஆர் சூப்பர் ஸ்டார்ஸ். என்னோட அப்ளைன் அது ஃபருக்கா இருக்கட்டும், ராஜன் சாரா இருக்கட்டும், சித்தார்த் சாரா இருக்கட்டும், எவ்ரிபடி இஸ் சூப்பர் ஸ்டார்ஸ், நோ டவுட். பட் சில விஷயங்கள் நான் கத்துக்கிட்ட விஷயங்களை நான் இப்ப ஷேர் பண்ண போறேன். இவங்கிட்ட நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்றத. சித்தார்த் சார் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு. மைண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த நீ சரியா டியூன் பண்ணி வச்சினா உனக்கு எல்லாமே உன்னை நோக்கி அட்ராக்ட் பண்ண முடியுன்றத ஒரு லைவ் எக்ஸாம்பிளா ப்ரூவ் பண்ண ஒரு பெரிய பர்சன் அவரு. ஒரு நாள் நாங்க கொடைக்கானல்ல ஊட்டியில வந்து நாங்க அவரோட ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு லேட் நைட் 12 o'clock அவர் கூட டிஸ்கஷன் உட்காந்துருக்கோம். அப்போ அங்க சர்வ் பண்றவர் வந்து சொல்றாரு, ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ண போறோம், நீங்க வந்து சாப்பிட்டுருங்க அப்படின்ட்டு. அப்ப நான் சொல்றேன் சித்தார்த் சார், சார் வாங்க சார் போய் சாப்பிட்டுலாம், இல்லாட்ட க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றேன். அப்ப அவர் ஒரே ஒரு கேள்வி கேட்டாரு, சுதாகர் இந்த இடத்துல ஒரு எம்ஜிஆரோ இல்ல பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த கண்ட்ரியோ உட்காந்துருந்தாங்கன்னா ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்றானா அப்படின்னு கேட்டாரு. இல்ல சார் மாட்டான். அப்புறம் என்ன, அவன் எப்படி என்ன மூடுறோம் உட்காரு அப்படின்ட்டாரு. அவருடைய திங்கிங்ல அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு தெரியல. சம்திங் பிக். அவரோட திங்கிங் பேட்டர்ன் இஸ் வெரி வெரி பிக். பிலீவ் மீ, அவன் நாங்க போற வரைக்கும் அவன் வெயிட் பண்ணி எங்களுக்கு சர்வ் பண்ணிட்டு தான் போனான். இட் இஸ் வெரி கிளியர். அடுத்தது இவர்கிட்ட நான் பார்த்த விஷயங்கள் இந்த வளவள பேச்செல்லாம் கிடையாது. ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட். என்ன பண்ணா அங்க ரிசல்ட், ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட். அந்த ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஐ லேர்ன் a lot from him. and even during the initial stage எங்களுக்கு பாண்டிச்சேரிக்கு அடிக்கடி சிஎன்டிக்கெல்லாம் வந்து எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஐ தேங்க் him a lot. and of course my குரு, என்னுடைய ஆஸ்தான குரு. இந்த வியாபாரத்துல எனக்கு பல விஷயங்கள், என் லைஃப்ல பல விஷயங்கள் சொல்லிக் கொடுத்த என்னுடைய கிரேட் ஹீரோ இவரு. நான் இப்ப சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ண போறேங்க. 2002 2003 ராஜன் சார் வந்து RS வின்னிங் பிரின்சிபல்ஸ் அப்படின்ட்டு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம். இட்ஸ் 14 days கோர்ஸ். ஒரு நாளைக்கு 3 to 4 hours அந்த ட்ரைனிங் எடுப்பாருங்க. அந்த ட்ரைனிங் வந்து என் லைஃப்ல வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தின ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் அது. ஒன் ஃபைன் டே அந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது 4வது செஷனோ 5வது செஷனோங்க. அந்த செஷன் அவர் என்ன எடுத்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகாஷிக் ரெக்கார்ட் பத்தி எடுக்கிறாரு. ஈதர், அதாவது பஞ்சபூதங்கள்ல ஆகாசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஆகாயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆகாய ரகசியங்களை பத்தி எங்களுக்கு எடுக்க ஆரம்பிக்கிறாரு. மனிதரோட எண்ணங்கள் எப்படி ஆகாயத்துல போய் ரெக்கார்ட் ஆகுது, அந்த ரெக்கார்டிங்கோட தாட் ப்ராசஸை நம்ம எப்படி டியூன் பண்ணும்போது நம்ம ரிசீவ் பண்ண முடியும்,
எப்படி நம்மளோட தாட் ப்ராசஸ் வச்சு நம்ம லைஃப்ல ஜெயிக்க முடியும், ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே நம்ம தாட் ப்ராசஸ்க்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்குன்ட்டு எங்கேயோ போறாரு. இட் வாஸ் எ வெரி டீப்பர் சயின்டிபிக் சப்ஜெக்ட், வெரி டீப்பர் சயின்ஸ் சப்ஜெக்ட். எனக்கு அது வரைக்குமே என்னை பத்தி நான் நினைச்ச விஷயங்கள் பாத்தீங்கன்னா, எனக்குள்ள பயங்கரமான இன்ஃபீரியாரிட்டி. எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா சாருடைய ட்ரைனிங்ஸ், ஃபருக்குடைய ட்ரைனிங்ஸ் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா அட்டன் பண்ண அந்த அந்த பிளாக்கேஜ் ஒண்ணு உடைய ஆரம்பிக்குது. பட் அந்த பர்டிகுலர் செஷன் அவர் எடுத்த அன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்குள்ளார ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த வார்த்தை சரியான ஒரு வார்த்தை நான் நினைக்கிறேன். The real transformation started on that day. ராஜன் சாருக்கு அன்னைக்கு என்ன எடுத்தாரு ஞாபகம் இருக்கா எனக்கு தெரியாதுங்க. வித் ஹம்பிள் ஐ எம் ஷேரிங் திஸ். பட் எனக்கு இன்னமா ஒவ்வொரு வார்த்தை எனக்குள்ள ஓடிட்டு இருக்குங்க. அன்னைக்கு அந்த ட்ரைனிங் முடிச்சிட்டு நான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். அப்ப பஸ் பிடிச்சி செஞ்சிக்கு நான் போகணும். பிலீவ் மீ, அன்னைக்கு பஸ்ஸுக்கு போறதுக்கு மட்டும்தான் என் பாக்கெட்ல காசு இருக்கு. ஆனா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு அந்த இடத்துல நான் என் பைய வச்சுட்டு என் தொடையை ஒரு தட்டு தட்டேன். இருக்கடா உன் லைஃப்ல கார் அப்படின்ட்டு நான் என் தொடையை பார்த்து ஒரு அடி அடிச்சேன். அன்னைக்கு கிடைச்ச விஷயம் என் லைஃப்ல என்ன பண்ணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனி உன் லைஃப்ல எதை தொட்டா நீ ஜெயிக்க போற, நீ வாழ்க்கையில ஜெயிக்க தாண்டா பிறந்திருக்க, யுவர் ஹீரோ அப்படின்ற ஸ்ட்ராங்கான விதை அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் என் மனசுக்குள்ளார ஆழமா தச்சுதுங்க. அன்னைக்கு போட்ட விதை இன்னி வரைக்கும் அதை வேலை செஞ்சுட்டு இருக்குங்க. மரம் மாதிரி விஸ்வரூபம் எடுத்து இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்குங்க. அன்னைக்கு மறாதனால எங்க அண்ணனை கூப்பிட்டு சொன்னேன், நம்ம லைஃப்ல கார் இருக்கு. ஏன்னா அன்னைக்கு கார் வாங்குறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். 2003 நான் பேசிட்டு இருக்கேன். காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது யோசிச்சு பாருங்க. சோ அந்த விதை உள்ளார விழுந்துச்சுங்க. அந்த விதை விழுந்ததுக்கான ஒரு விஷயங்கள் தான் ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான். எந்த ட்ரைனிங்ல எப்போ யார் உங்களுக்கு அந்த விதையை போடுவாங்க, எப்போ அந்த விதை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் தெரியாது. பட் நீங்க அந்த கண்டினியூஸ் பேசிஸ் எல்லாத்தையும் நீங்க லேர்ன் பண்ணிட்டே வாங்க. ஒன் ஃபைன் டே நீங்க எப்ப தயாராகிறீங்களோ, பிரபஞ்சம் கடவுள் உங்களுக்கு வழி கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. ஸோ அந்த ட்ரைனிங் ஐ வில் நெவர் ஃபர்கெட். நான் இன்னைய வரைக்கும் அந்த டைம் கான்சியஸ்னஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லைங்களா, அந்த டைம் கான்சியஸ்னஸ் அந்த விதையை அந்த ட்ரைனிங்ல தான் கொடுத்தாரு. ஏன்னா அந்த ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு செகண்ட் நீங்க லேட்டா போயிட்டீங்கன்னா யூ வில் நெவர் பி என்டர்ட், யூ வில் நெவர் பி அலோட் இன்சைட் த ட்ரைனிங் ப்ரோக்ராம். அப்ப என் ஃப்ரெண்டு கும்பகோணத்துல இருந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடக்கும். கும்பகோணத்துல இருந்து சென்னைக்கு வராப்புல ஜஸ்ட் 2 minutes லேட் வெளில நில்லுன்ட்டாரு. வெளியில நின்று நீ கிளாஸ் அட்டன் பண்ணிக்க அப்படின்ட்டாரு. டைம் மீன்ஸ் டைம். அன்னைக்கு விழுந்த டிசிப்ளின் அது எல்லாமே. இன்னைய வரைக்கும் டைமுக்கு நான் ரெஸ்பெக்ட் டைம். பிகாஸ் உலகத்துல யாருக்காகவும் எதுக்காகவும் டைம் மட்டும் வெயிட் பண்ணாது. 100% உண்மையான ஒரு விஷயம் இந்த உலகத்துல டைம் மட்டும்தான். ஸோ அந்த விஷயத்துக்கு நான் உண்மையா நடந்துட்டு இருக்கேன். நான் லாட் ஃப்ரம் ஹிம். இன்னைக்கு இல்ல என்னைக்குமே என் தலை அவரோட பாதத்துல சாஞ்சிட்டு தான் இருக்கும். ஸோ ஐ தேங்க் அ லாட் மை குரு ஒன்ஸ் அகேன் அண்ட் அப்கோர்ஸ் மை ஹீரோ, மை ரியல் லெஜெண்ட். எனக்கு என் கிளாஸ்மேட் தான், என் ஃப்ரெண்டு தான். பட் என்ன அங்கங்க ஷேப் பண்ண ஒரு மை ஹீரோங்க, என்னோட ஹீரோங்க அவரு. என்ன படிப்படியா என்ன மூல்டு பண்ணதுல 90% பங்கு ஃபருக்குக்கு போய் சேருதுங்க. அண்ட் எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு தெரியல. ஐ ரியலி தேங்க் காட் ஃபார் பிரிங்கிங் ஃபருக் இன்டு மை லைஃப். பெரிய கிஃப்ட் எனக்கு. ஃபருக்குடைய என்டையர் ஃபேமிலிக்கு நான் இப்ப தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். ஃபருக்குடைய பெரிய குழந்தை வந்து ஃபமிலா, ஷி இஸ் ஸ்டடிங் 10th ஸ்டாண்டர்ட். அவ எல்கேஜி யூகேஜி படிக்கும் போது நான் அவளை ஸ்கூல்ல போய் டிராப் பண்ணும் போது எங்கெல்லாம் நல்ல அழகான வீடு இருக்கோ, மாமா அங்க வண்டி நிறுத்துங்கன்றவா. மாமா அந்த வீடு பாருங்களேன் அழகா இருக்கு, நம்ம எப்போ அந்த வீட்டுக்கு போவோம், நம்ம சீக்கிரம் அந்த வீடை வாங்கலாமே. ஷி வாஸ் ஜஸ்ட் ஸ்டடிங் எல்கேஜி யூகேஜி. பட் அந்த குழந்தையோட பேச்சு எங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா மாறுது. ரைட், நம்ம பண்ணி ஆகணும், நம்ம வளர்ந்தாகணும் அப்படின்ட்டு. அண்ட் ரெண்டாவது குழந்தை நஃபியா. அண்ட் ஷி வாஸ் a great motivating factor for me. இந்த என்டையர் ஃபேமிலிக்குமே நான் கடன் பட்டிருக்கேன். வெரி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மிஸ்ஸஸ் ஃபருக் ஆல்சோ. அண்ட் நான் இந்த வியாபாரத்துல ஜாயின் பண்ணி நான் பார்த்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நான் போன ஃபர்ஸ்ட் ட்ரிப் தாய்லாந்து ஆகஸ்ட் 2011. நான் ஜாயின் பண்ண 2009 செப்டம்பர். இது 2011 தாய்லாந்து ஆகஸ்ட் மாசம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ட்ரிப் ஒன்று கம்பெனில போட்டிருந்தாங்க. அதுக்கு நான் எலிஜிபிள் ஆயிருந்தேன். ஸோ இது நான் போயிட்டு வந்த ஃபர்ஸ்ட் ட்ரிப்புங்க. அண்ட் செகண்ட் ட்ரிப் வந்து பாத்தீங்கன்னா we went to மலேசியா கென்டிங் ஐலாண்ட். such a beautiful country. இன்னமும் still vivid in my mind. You can see Polraj, a great hero once again. And அடுத்த ட்ரிப் பாத்தீங்கன்னா we went to
பாரிஸ், பெல்ஜியம் அண்ட் ஆம்ஸ்டர்டாம். இது என் லைஃப்ல மறக்கவே முடியாது. ஒரு ஐஃபில் டவர்ல நாங்க நிக்கிறோம். ஐஃபில் டவர்ல இன்னொரு ஐஃபில் டவர் நிக்குது பாருங்க. எவ்வளவு ஹைட்டா இருக்காது பாருங்க. We will never எந்த அளவுக்கு மேக்ஸிமம் என்ஜாய் பண்ண முடியுமோ டு த கோர் வி என்ஜாய்டு திஸ் ட்ரிப். இந்த ட்ரிப்ல தான் நாங்க பேசின விஷயங்கள் நடந்துச்சுங்க. நாங்க வருமானத்துக்கே வழி இல்லாத போது நான் சொன்னேன், காலையில ஒரு கண்ட்ரில சாப்பிடுவோம், மதியம் ஒரு கண்ட்ரில லஞ்ச் எடுத்துப்போம், நைட் ஒரு கண்ட்ரில டின்னர் எடுத்துப்போம்னு சொன்ன மாதிரி இந்த ட்ரிப்ல அது நடந்துச்சுங்க. இந்த ட்ரிப்ல ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, மார்னிங் நெதர்லாந்துல எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் இருந்துச்சு, மதியம் லஞ்ச் பெல்ஜியம் கண்ட்ரில இருந்துச்சுங்க, ஈவினிங் டின்னர் பாரிஸ் பிரான்ஸ்ல இருந்துச்சுங்க. யோசிச்சு பாருங்க. நம்ம விளையாட்டா பேசுறதா கூட நம்ம நினைக்கலாம். பட் எந்த ஒரு விஷயத்த நீங்க திரும்ப 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 பிரிடாமினன்ட் தாட்டா எது உங்களுக்குள்ள போயிட்டு இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி சிமிலர் தாட்ஸ் உங்க லைஃப்குள்ள ரிப்பீட்டடா உங்க பிரெயின்குள்ள போய் அதுக்கு தகுந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் உங்க லைஃப்ல ஏற்படுத்தி வைக்கிறது தான் இந்த பிரபஞ்சத்தோட வேலையே. ஸோ ப்ளீஸ் பிலீவ் இட். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை ஸ்ட்ராங்கா நம்புங்க. 100% அது எல்லை கடந்து இருந்தாலும் அது உங்களை வந்து சேர்ந்துரும். அதுக்கு இதெல்லாமே ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். அண்ட் அடுத்த ட்ரிப் பாத்தீங்கன்னா வி வென்ட் டு துபாய். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நான் கொஞ்சம் டைம் எடுத்து ஷேர் பண்ண நினைக்கிறேன். இந்த போட்டோ பாத்தீங்கன்னா அல் அரப், புர்ஜ் அல் அரப் அந்த பில்டிங் பேருங்க. ஐ ஸ்டில் ரிமெம்பர் 2003 2004 நான் என்னோட பழைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனில இப்ப எப்படி நம்மளுக்கு வாய்ஸ் மேகசின் அப்படின்னு ஒண்ணு இருக்கோ, அதே மாதிரி அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேகசின் ஒண்ணு கொடுப்பாங்க. அந்த மேகசின்ல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வருஷம் டூர் போடுறாங்க. எந்த கண்ட்ரிக்குன்னு பாத்தீங்கன்னா துபாய். துபாய்க்கு டூர் போடுறாங்க. ஸோ துபாய் ட்ரிப்புக்கு நம்ம எலிஜிபிள் ஆகணுமே அப்படின்னு என்ன பண்றேன், அந்த போட்டோவை கட் பண்ணி அந்த செவத்துல ஒட்டிட்டேன். ஏன்னா அந்த ஆர்எஸ் வின்னிங் பிரின்சிபல்ல அந்த ஒரு 5 டே என் வாழ்க்கை மாறிச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அன்னைக்கு போட்ட விதை அவர் என்ன சொன்னார்னா, கட் பண்ணு, உன் ட்ரீம் எதுவோ, நீ எங்க தூங்க போறியோ அதுக்கு ஆப்போசிட்ல இதை ஒட்டு, ரெஃப்ரிஜிரேட்டர் ஃப்ரிட்ஜில் போய் ஒட்டு, அப்புறம் பூஜை ரூம்ல போய் ஒட்டு. அவ்வளவுதான். அவர் சொல்லிட்டா கேள்வியே கிடையாது. அவர் என்ன சொல்றாரு செஞ்சிடும். ஃப்ரிட்ஜில் ஏன் ஓட்ட சொல்றீங்க, ரூம்ல ஏன் ஓட்ட சொல்றீங்க கேள்வி கேட்க மாட்டோம். ஸோ அது ஒட்டும் போது அந்த மேகசின்ல பாத்தீங்கன்னா இந்த புர்ஜ் அல் அரபோடைய போட்டோ இருந்துச்சுங்க. நான் தூங்க போகும்போதும் சரி, மார்னிங் வேக் டைம்லயும் சரி, அந்த போட்டோவை பார்த்துக்கிட்டே தூங்குவேன். அந்த போட்டோவை பார்த்துட்டே தான் ஏந்திருப்பேன். பிலீவ் மீ, அந்த டைம்ல டூர் போறதுக்கு என்கிட்ட டீம் ஸ்ட்ரென்த் இல்ல. ஆனா ஐ பிலீவ்ட் இட். நான் போறேன் அந்த இடத்துக்கு நான் போயிட்டு வரேன்ற மாதிரி. வெஸ்டேஜ் வந்து அந்த ட்ரிப் போயிட்டு வந்து போட்டோவும் எடுத்துட்டு வந்தாச்சுங்க. அந்த அல் அரப் முன்னாடி நின்று போட்டோவும் எடுத்துட்டு வந்தாச்சு. அது வரையும் எனக்கு சிந்தனையில வரல. எடுத்துட்டு வந்து அந்த போட்டோ பாக்குறேன். நான் என் கற்பனையில எந்த ஆங்கிள் இருந்து அந்த பில்டிங்கை நான் பார்த்தனோ அதே ஆங்கிள் நின்றுதான் இந்த போட்டோவை நான் எடுத்திருக்கேன். யோசிச்சு பாருங்க. நான் 2004 அது கற்பனையா பார்த்தேன். 2013 அது நிஜமா நடந்துச்சு. நாள் எப்ப நடக்கும் தெரியாது, ஆனா நடக்கும்ன்றது உண்மை, அது சத்தியம். தட்ஸ் த பவர் ஆஃப் மைண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சுங்க. அண்ட் இதுக்கு அடுத்த டூர் பாத்தீங்கன்னா வி வென்ட் டு ஆஸ்திரேலியா. அந்த லைஃப்ல மறக்க முடியாத ஒரு பியூட்டிஃபுல் ட்ரிப்புங்க. இதுல பியூட்டி என்னன்னா, we stayed in எந்த ட்ரிப்லயுமே we stayed only in ஸ்டார் கேட்டகரி, ஹைலி 5 ஸ்டார் கேட்டகரி ஹோட்டல் தான். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் லைஃப் ஸ்டைல் எங்களுக்கு வெஸ்டேஜ் வந்து கொடுத்துச்சு, மறக்கவே முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் ட்ரிப் பாத்தீங்கன்னா we went to சைனா, கிரேட் வால் ஆஃப் சைனா. பாருங்க, ஐஸ்வர்யா ராய் சொன்ன சோப்பு வாங்கி நம்ம குளிச்சா அவங்க போய் டான்ஸ் ஆடுறாங்க. நம்ம சொன்ன சோப்பை மத்தவங்கள வாங்க வச்சு நம்மள அங்க போய் டான்ஸ் ஆட வச்சது வெஸ்டேஜ். இவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க மத்தவங்க ப்ராடக்ட் எதெல்லாம் நல்லா இருக்குன்னு விளம்பரத்துல சொன்னாங்களோ அதை நம்ம வாங்கினோம்னா அவங்க அங்க போய் என்ஜாய் பண்றாங்க. நம்ம ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லும் போது அவங்க எங்க போய் என்ஜாய் பண்றாங்க, நம்ம அங்க போய் வாழ வைக்கிறது. வெஸ்டேஜ் அவ்வளவு அற்புதமான ஒரு வியாபாரம். அந்த வாழ்க்கை எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கு பாருங்க. we cannot forget all this. And பாருங்க, ட்ரிப் டு ரஷ்யா with my team people, enjoying my life like anything, right? And அடுத்த ட்ரிப் பாத்தீங்கன்னா we went to பேங்காக், புக்கட் அண்ட் பேங்காக். இந்த வாட்டி பேங்காக் எல்லாருமே நீங்க போயிட்டு வரணும். மை ஹம்பிள் சஜஷன். இட்ஸ் a very beautiful country to visit. இன்னும் எத்தனை முறை இருந்தாலும் பேங்காக் மிஸ் பண்ணா போகணும்னு நினைக்கக்கூடிய ஆள் நானு. அண்ட் போட்டோ வித் கன்வர் சார். இங்க பாருங்க, we were flying in hot air balloon. இதெல்லாம் யாருக்கு கிடைக்கிற லைஃப் பாருங்க. பட் வெஸ்டேஜ் எங்களுக்கு போட்ட ஒவ்வொரு எஃபோர்ட்டுக்கும் அந்த உண்மையா இருந்ததுக்கு கிடைச்ச ஒரு பிரதிபலன் இது. அதுதான் பவர் ஆஃப் வெஸ்டேஜ், பியூட்டி ஆஃப் வெஸ்டேஜ்ங்க. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பி டெடிகேட்டட் டு தி பிசினஸ். இங்க பாருங்க, இந்தோனேஷியா பாலி நாங்க போயிட்டு வந்தப்ப ஸ்டாண்டிங் வித் த லெஜண்ட் ஆஃப் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சித்தார்த் சிங் சார், நாங்க இந்தோனேஷியா போயிட்டு வந்தப்ப எடுத்ததுங்க.
and next London and Scotland. I'll take some time இந்த ஸ்லைடை பத்தி நான் பேசுறதுக்குங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன என்னுடைய ஸ்டடிஸ் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னாலே ஆப்வியஸ்லி ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலாந்து நீங்க படிச்சாகணும். இங்கிலாண்டோட ஹிஸ்டரி வந்து நீங்க டெஃபினட்டா படிச்சாகணும். அப்ப எங்க கிளாஸ் எடுக்கும் போது அந்த பக்கிங்ஹாம் பேலஸ் பத்தின எடுப்பாங்க. அந்த பக்கிங்ஹாம் பேலஸ் இப்ப குவீனுடைய லைஃப் ஸ்டைல்லாம் சொல்லும் போது மனசுல ஒரே ஆசை இருக்கும். லைஃப்ல ஒரு நாள் நிச்சயமா அங்க நான் அந்த பேலஸ்க்கு நான் போவேன், நான் சுத்தி பார்ப்பேன் அப்படி சொல்லுவேன். எங்க வீட்டுல எல்லாம் சிரிப்பாங்க, ஒருத்தன் ஏன்டா சும்மாறா எப்ப பார்த்தாலும் இதே பேசிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ நான் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும் போது நான் ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இவர் தான் ராஜன் சார் விதைய போட்டார்ல, ட்ரீம்ன்ற விதைய போட்டாரு. ஸோ ஐ ஸ்டார்ட் ட்ரீமிங். ஸோ நான் சொல்லிட்டு இருக்கேன், இல்ல ஒரு நாள் நான் டெஃபினட்டா பக்கிங்ஹாம் பேலஸ் போவேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி லண்டன் டூர் வருதுங்க. ஐடினர்ல நாளைக்கு பேலஸ் நீங்க சுத்தி பார்க்க போறீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஐ வாஸ் சோ ஹாப்பி. நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா, பேலஸ்க்கு வெளியில நின்று நீங்க போட்டோ எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க போல இருக்கு. ஏன்னா பேலஸ் உள்ளார என்ட்ரி பண்றது ரொம்ப டஃப். ஸோ எங்களை பேலஸ் என்ட்ரன்ஸ்ல நிக்க வைக்கிறாங்க, கியூல நிக்க வைக்கிறாங்க, டிக்கெட் கவுண்டர். அப்பயே நான் என்ன நினைக்கிறேன்னா, டிக்கெட் கவுண்டர் வாங்கிட்டு வெளியில எல்லாம் நின்று நம்ம போட்டோ எடுத்துட்டு வந்துருவோம் போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டு நிக்கிறேங்க. உள்ளார போக போக நீங்க பேலஸ் உள்ளார போக போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐ வாஸ் ஸ்டண்டுங்க. என்னடா நடக்குது? இங்க பேலஸ்குள்ள நம்ம போறோமா? இது என்ன உண்மையாலுமே இது நடக்குதா? உள்ளார போய் பேலஸ் சுத்தி பார்த்தா பிரம்மாண்டத்தோட பிரம்மாண்டம். அந்த பிரம்மாண்டத்தோட எனக்கு இன்னொரு பிரம்மாண்டம் என்னன்னா, அட பாவி வெள்ளையாட்டா உள்ளார போட்டியாடா, நீ போவன்னு நிஜத்துல மனசு காமிச்சிட்டு இருக்காடா அந்த விஷயத்த. பாடினியாடா பாட்டு, அன்னைக்கு உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக பாடினியாடா, நிஜத்துல காட்டிட்டு இருக்காடா. தட்ஸ் த பவர் ஆஃப் மைண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் த பவர் ஆஃப் மைண்ட். மேபி இந்த மொமெண்ட் உங்களுக்கு சக்சஸ் வராம போகலாம். இந்த மொமெண்ட் உங்க லைஃப் கீழே இருக்கலாம். நெவர் பாதர் அபவுட் எனிதிங். ப்ரோக்ராம் யுவர் மைண்ட் டு த கோர் பாசிட்டிவ். டு த கோர் பாசிட்டிவ். யோசிச்சு பாருங்க. நாங்க இந்த பேலஸ்குள்ள போகும்போது ஆக்சுவலி பேலஸ் உள்ளார அலௌடு எப்பயுமே கிடையாது. எப்ப அலோவ் பண்ணுவாங்க, ஜெனரல் பப்ளிக் எப்ப அங்க உள்ளார அலோவ் பண்ணுவாங்கன்னா, குவீன் எப்ப பேலஸ்ல இல்லாம வெளியில போயிட்டு எங்கேயா ரெஸ்ட் எடுக்க சம் அதர் கண்ட்ரிஸ்க்கோ வேற இடத்துக்கு போனாங்கன்னா அப்ப மட்டும் அந்த பேலஸ் ஓபன் பண்ணுவாங்களாம். லக்கிலி வெஸ்டீஜ் எங்களை கூப்பிட்டு போற அன்னைக்கு குவீன் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஸ்காட்லாந்து போயிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, குவீன் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போனாங்களா இல்லையோ, என் மைண்டு கடவுளோட ஆசீர்வாதம், என் எண்ணத்துக்கு கடவுள் கொடுத்த பிளெஸிங், குவீனை ஸ்காட்லாண்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி எடுத்து நான் உள்ளார போயிட்டேன். இதை விட என்னங்க வேணும் உங்களுக்கு லைஃப்ல? எக்ஸாம்பிள், நினைக்க கிடைக்குங்க. மனசு எதை நினைக்கிறத 100% நம்பிட்டீங்கன்னா அது கிடைக்குங்க. ப்ளீஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் என்ஜாய்ட் வித் மை பீப்புள். கிருஷ்ணகுமார் சார்ல இங்க நிக்கிறாரு, சேகர், மதன் குமார், பால்ராஜ் சார். ஸோ ஹாப்பி லைஃப். அண்ட் ஃபரூக் நீங்க பார்க்கலாம், வெரி ஹாப்பிங்க. இந்த மாதிரி லண்டன் போயிட்டு வந்திருக்கோம். அண்ட் அபுதாபி 2017 February we went to Abu Dhabi. And அடுத்த ட்ரிப் பாத்தீங்கன்னா we went to Spain. 2017 we went to Spain. And you can see some of my pictures here. And Germany, Austria, Slovakia, standing with my mentor Mr. R.S. Rajan sir. And இந்த 3 கண்ட்ரியுமே டெஃபினட்டா பார்க்க வேண்டிய கண்ட்ரிங்க. அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா க்ரூஸ் ட்ரிப். லைஃப்ல இதெல்லாம் பாருங்க. க்ரூஸ்ல வந்து ஒரு லைஃப் ஒரு 4 days கம்ப்ளீட் க்ரூஸ் நம்ம வெஸ்டீஜுக்காக. யாருமே கிடையாது, வெஸ்டி ஃபேமிலி தவிர வேற யாருமே கிடையாது. அப்ப என்ன மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்றத கொஞ்சம் நீங்க பார்க்கணுங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இங்க எங்களுக்கு கிடைச்சதுங்க. we really lived a life. ஒரு மல்டி மில்லியனர் எப்படி வாழ்வாங்களோ அந்த மாதிரி தான் ஒரு ட்ரிப்லயும் நாங்க வாழ்ந்துட்டு வரோம். அண்ட் அது மட்டும் இல்ல, யூ கேன் see my income statement. I joined September 2009. and என்னோட அசோக் சார் சொன்ன மாதிரி my first month income was 20 rupees. Step by step it grown to 75, 985, 2200. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா படிப்படியா என்னோட வருமானங்கள் வளர ஆரம்பிச்சதுங்க. அண்ட் சம்மர் ஜூலை 2012 it reached 1 lakh. அண்ட் அதுக்கப்புறம் வருமானங்கள் started flourishing. அண்ட் இந்த சைடுல இருந்து நீங்க நான் கொஞ்சம் சில விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பாக்குறேன். இட் வாஸ் February 2020ங்க. கொரோனா ஸ்டார்ட் பண்ணதுனால மட்டும் நான் உள்ளார வீட்டுக்குள்ளார இல்லைங்க. அந்த கரெக்டா February 12th அன்னைக்கு என்னுடைய பாடியில இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம், கம்ப்ளீட் இம்யூன் சிஸ்டம் வாஸ் broke down for some reason. அது என்ன ரீசன் இப்போ வரையும் எங்களுக்கு தெரியல. I was admitted in the hospital. I was hospitalized for more than 28 days. என்னுடைய பாடி கேஜி பாத்தீங்கன்னா ஒரு 12 கிலோ குறைஞ்சு போச்சு. டு த கோர் சிவியர் சேலஞ்சஸ், பயங்கரமான சேலஞ்சஸ்.
ஸோ ஒரு ஃபோன் கால் கூட என் டவுன்லைன்ஸ்க்கு நான் ஃபோன் பண்ணி பேச முடியல. வெளியில இருந்து வர முடியல. மற்ற சுச்சுவேஷன்ஸ் கொரோனா அதர் சுச்சுவேஷன்ஸ் ஆல்சோ வாஸ் தேர். என்னால ஒரு ஃபோன்ல கூட பேச முடியல. யாருக்கும் ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ண முடியல. பிசினஸ்ல என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஐ நெவர் பாதர்ட் அபவுட் எனிதிங். பட் போட்ட விதைக்கு வெஸ்டீஜ் எனக்கு கொடுத்த ஒரு அறுவடை தான் இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இன்கம் ஸ்டேட்மெண்ட். February 2020 2,29,000 பியூர் பாசிவ் இன்கம். மார்ச் 2020 1,95,000 பியூர் பாசிவ் இன்கம். பாருங்க ஏப்ரல் மாசம் 1,09,000 யாருமே வெளியில வரல. கொரோனா டைம்ல உலகமே கீழே போகுது. பட் நம்ம மட்டும் ஸ்டெபிலிட்டியா மேல போயிட்டே இருக்கும். அடுத்த மாசம் மே மாசம் இட் went to 1,85,000. this ஜூன் 2,92,000, ஜூலை 3,16,000. இந்த மாதிரி படிப்படியா போய் என்னோட இன்கம் பாத்தீங்கன்னா என்னோட ஹையஸ்ட் இன்கம் 3,22,000 வந்திருக்குங்க. அண்ட் இந்த மாதிரியான வருமானங்கள் மட்டும் தானா வெஸ்டீஜ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லைங்க. பாத்தீங்கன்னா யூ கேன் see my 2 cars. ஃபர்ஸ்ட் கார் 7.5 lakh worth of Chevrolet Cell. ரெண்டாவது கார் பாத்தீங்கன்னா Innova Crista கார். இதுல ஒரு விஷயம் நான் சொல்றேன் விருப்பப்படுறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ரோட்ல நான் கையில 12 ரூபாய் காசு இல்லாம நடந்து போனோமோ இன்னைக்கு அதே ரோட்ல 20 லட்ச ரூபாய் கார்ல என்ன வெஸ்டீஜ் போக வச்சிருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். என்ன இதுக்கு மேல வெஸ்டீஜ் ஒரு பியூட்டிஃபுல் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு என்ன எக்ஸாம்பிள் வேணும் உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. அண்ட் டுடே ஐ எம் லிவிங் மை லைஃப் டு த கோர் வெரி ஹாப்பிலி. எந்த அளவுக்கு ஒரு கான்பிடென்டா சப்கான்சியஸ்ல ஃபியர்னா என்னன்னு தெரியாத ஒரு ஹாப்பி லைஃப் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான விஷயங்கள் வெஸ்டீஜ்ல எங்களுக்கு கிடைச்சதுக்கு நாங்க ஒன்ஸ் அகேன் ஐ தேங்க் எவ்ரிபடி. என்டையர் வெஸ்டி டீம். அது சென்னை சதீஷ் சார் அண்ட் டீமா இருக்கலாம், இல்ல திருச்சி அரவிந்த் சார் அண்ட் டீமா இருக்கலாம். கிரேட் பீப்புள் அசோக் சார் அண்ட் பிரவீன் சார். அசோக் சார் வந்து நாங்க பழைய கம்பெனில ப்ராடக்ட் ட்ரைனிங் நாங்களே முட்டி மோதி எடுத்துட்டு இருக்கணும், ஃபண்டமெண்டல் ட்ரைனிங்ஸ் நாங்களே எடுத்துட்டு இருக்கணும். பட் அசோக் சார் அண்ட் மோகன் சார் பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் ட்ரைனிங்கோட பேர்டன் எங்களுக்கு குறைச்சிட்டாங்க. They are taking care of everything. Even CNTs எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப. I thank a lot to Ashok sir and Praveen sir. கிட்டத்தட்ட 1000 VIP மேலேயே பண்ணிட்டாரு. எக்ஸ்ட்ராடினரி எஃபோர்ட். சொல்லணும். வெஸ்டீஜ்ல வந்து பணம் வருமானம் இது மட்டும் தானே பாத்தீங்கன்னா கிடையாதுங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்டீஜ்ல எனக்கு பொண்ணும் கிடைச்சதுங்க. என்னுடைய மாமனார் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஹீஸ் அ கிரவுண்ட் டைரக்டர் ஆஃப் வெஸ்டீஜ். அவர் பேர் மிஸ்டர் கோவிந்தராஜ். ஸோ வெஸ்டீஜ்ல நான் இருந்ததுனால எனக்கு பொண்ணு கொடுத்தாருங்க. யோசிச்சு பாருங்க. அவர் ஒரு வருஷம் எனக்காக பொண்ணு தேடி அழைச்சு போய் எங்கெங்க தேடி பார்த்தாச்சுப்பா கிடைக்கல, நீ என் பொண்ணையே கட்டிக்கோப்பா அப்படின்னு சொல்லி பொண்ணையும் கொடுத்தாருங்க எனக்கு. வெஸ்டீஜ் எல்லாமே கிடைச்சது எனக்கு. அண்ட் ஐ ரியலி தேங்க் மை ஒய்ஃப் காயத்ரி. என்னை பொறுத்த வரைக்கும் காட்ஸ் கிரேட்டஸ்ட் கிஃப்ட் எனக்கு என் ஒய்ஃப். 100% ஷீ இஸ் அட்ஜஸ்டபிள் ஃபார் மீ. எந்த விஷயத்திலுமே ஷீ வில் பிகம் காம்ப்ரமைஸ்ட். நான் விட்டு கொடுக்குறேன்னா இல்லை எனக்கு முன்னாடி விட்டு கொடுத்துருவாங்க. அண்ட் ஐ ரியலி தேங்க் ஹர் அ லாட். And I'm gifted with 2 kids, Rajneesh and Pradyut, very beautiful kids. And எல்லா விதத்திலுமே ஆண்டவன் எனக்கு எல்லா வகையான இதையும் கொடுத்துருக்காருங்க. அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி ஐ வுட் லைக் டு ஷேர் வித் யூ 3 things. ஒரு 5 நிமிஷத்துல நான் இந்த செஷன் முடிக்க போறேன். பட் இந்த 3 விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விருப்பப்படுறேன். இந்த 3 விஷயங்கள் டெஃபினட்டா உங்க லைஃப்ல அது ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துன்றது எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ ரெட் அ புக். அது வந்து லா ஆஃப் சக்சஸ்ல இருக்குங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் லா ஆஃப் சக்சஸ்ல இருக்குங்க. ஹென்ரி ஃபோர்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி நம்ம பில்கேட்ஸ் வாரன் பஃபெட்னு பேசிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி அவர் வாழ்ந்த காலத்துல மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவரோட லைஃப் ரிசர்ச் பண்ணி என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய சொத்து மதிப்புகள் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு அவரோட ஃபேக்டரி எல்லாம் சுக்குநூறா உடைச்சிட்டு நீங்க வெறும் கையோட நீங்க நடு ரோட்ல அவரை நிக்க வச்சீங்கன்னா திரும்பவும் நம்பர் 1 கோடீஸ்வரரா மாறக்கூடிய ஆற்றல் அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ரிப்பீட், அவருடைய சொத்து மதிப்புகள் எல்லாத்தையும் நீங்க பிடிங்கிட்டு அவர் நடுத்தருல ஒண்ணுமே இல்லாம 5 பைசா இல்லாம நடுத்தர நிக்க வச்சா கூட திரும்பவும் ஃப்ரம் ஜீரோ இஃப் ஹி ஸ்டார்ட்ஸ் ஹிஸ் லைஃப் ஹி கேன் பிகம் எ மல்டி மில்லியனர் அப்படின்னாங்க. அது காரணம் 2 விஷயம். அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
அவர் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ண மல்டி மில்லியனர் ஆகுற வரைக்கும் அவர் பண்ண எல்லா ஸ்டெப்புமே அவரோட செல் மெமரியில பயங்கர ஸ்ட்ராங்கா ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அவருக்கு வந்த பாதைகள் வந்து மறக்கல. டீப் ஸ்டோர் இன்டு ஹிஸ் மைண்ட். நம்பர் 1. நம்பர் 2, அவரோட செல் மெமரியில போய் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஏழ்மையா வாழ்றதுனா என்னன்னு தெரியாது, கஷ்டம்னா என்னன்னு தெரியாது. எப்போ செல் மெமரியில உங்களுக்கு ஏழ்மையை பத்தின விஷயத்த சொல்லி தரலையோ, எப்போ உங்க மனசுக்கு ஏழ்மை என்னன்னு தெரியலையோ, ஆட்டோமேட்டிக் உங்க லைஃபுமே பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா மாறிடும். அதுதான் ஒரு லைஃப்ல நடந்தது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இதுல நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். உங்க மனசுக்கு எது தேவையோ, உங்க லைஃப்ல என்ன தேவையோ அந்த விஷயத்த மட்டும் உங்க மனசுக்கு சொல்லி கொடுங்க. எந்த விஷயத்த உங்க மனசுக்கு சொல்லி தரீங்களோ அதுவாகவே உங்க லைஃப் மாறிடும். நம்பர் 1. நம்பர் 2, லைஃப் இஸ் நத்திங் பட் பியூர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரிங்க. பியூர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி. வாட் இஸ் தட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி? கரண்ட்ன்றது ஒரே எனர்ஜி தான். அது ஃபேனுக்குள்ள போகும்போது சுத்துது, கரண்ட் ஃப்ரிட்ஜுக்குள்ள போகும்போது கூலிங் ஆகுது, ஹீட்டருக்குள்ள போகும்போது ஹீட் ஆகுது. என்னைக்காவது அந்த கரண்ட் ஹீட்டருக்குள்ள போகும்போது கூலிங் ஆயிருக்கா பாருங்க, அல்ல ஃப்ரிட்ஜுக்குள்ள போகும்போது ஹீட்டா இருக்கா பாருங்க, ஆகாது. கரண்ட் ஒரே எனர்ஜி தான். அந்த டிவைஸ் எப்படி டிசைன் ஆகியிருக்கோ அந்த டிவைஸோட டிசைனுக்கு தகுந்த மாதிரி கரண்ட் தன்னோட எபிலிட்டியை மாத்திக்குது. அதேதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்க மனசுன்றது ஒரு டிவைஸ். கடவுள் எனர்ஜி, பிரபஞ்ச சக்தின்றது ஒரே எனர்ஜி தான். உங்க மனசுக்குள்ள அது இறங்கும் போது உங்க மனசு உங்களை பணக்காரனா ஒரு வெற்றியாளனாக டிசைன் பண்ண ஒரு டிவைஸா இருந்துடுது அப்படின்னா சர்வ நிச்சயமா உங்க மனசு உங்களை வெற்றியாளனா ஒரு கோடீஸ்வரனா மாத்திரும். மாறுதலா நீங்க மனசுக்குள்ளார பிரச்சனைகளையும் ஏழ்மையான சிந்தனைகளையும் தேவையில்லாத நெகட்டிவான சிந்தனைகளும் திரும்ப திரும்ப உள்ளார போட்டீங்கன்னா அதே எனர்ஜி உள்ளார இறங்கும். அந்த டிவைஸ் எப்படி டிசைன் ஆகிருக்கோ உங்க லைஃப் நெகட்டிவா மாத்திரும். ப்ராப்ளம் இஸ் நாட் வித் காட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க மைண்டோட டிவைஸோட டிசைன் எப்படி இருக்கோ அதுதான் பாயிண்ட் அங்க. லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், a great lesson I learned from my guru Mahatria, my spiritual guru Mahatria. அவர் அடிக்கடி சொல்லுவாரு, உன் லைஃப்ல எதுவுமே நீ நினைச்ச மாதிரி சரியா போகணும்னு அவசியம் இல்லை. ரிப்பீட், உங்க லைஃப்ல நீங்க நினைச்ச மாதிரி எதுவுமே சரியா போகணும்னு அவசியம் இல்லை. ஆனா உங்க லைஃப்ல ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க சரியா செஞ்சுக்கிட்டே போங்க. eventually your life will become right அப்படின்னுவாரு. முடிவுல உங்க லைஃப் சரியாடு அப்படின்னு சொல்லுவாரு. ரிப்பீட், உங்க லைஃப்ல எதுவுமே சரியா போகணும்னு அவசியம் இல்லை. நீங்க நினைச்ச மாதிரி எதுவுமே சரியா போகணும்னு அவசியம் இல்லை. ஆனா நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் சரியா செஞ்சுட்டே போங்க. eventually your life will become right. அதேதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்க நம்ம வெஸ்டி வியாபாரத்துல, உங்களுடைய தனிப்பட்ட வியாபாரத்துல நீங்க நினைச்ச மாதிரி எதுவுமே சரியா நடக்கலாட்டும் பரவாயில்ல. ஆனா இந்த வெஸ்டேஜ் வியாபாரத்துல எதெல்லாம் செஞ்சா அது சரியோ அந்த சரியான விஷயத்த நீங்க சரியா செஞ்சுட்டே போங்க. eventually your vestige business will become right. இந்த ஒரு விஷயத்த, இந்த ஒரு ஐடியாவை தான் என் லைஃப்ல அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ரியாலிட்டியில எதுவுமே சரியா நடக்கலாம்னு பரவாயில்ல, பட் ரியாலிட்டியில நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் சரியா செஞ்சுட்டே போங்க. your life will become right. so my dear friends, என் லைஃபை மாத்தின விஷயங்கள், நான் எனக்குள்ளார போட்ட விஷயங்கள், நான் கத்துக்கிறதுக்காக போய் உட்கார்ந்த நபர்கள் எனக்கு சரியான விஷயத்த போட்டாங்க. அதை நான் சரியா கடைபிடிச்சு என் லைஃப் மாறிச்சுங்க. என்ன அருமை. சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. சேம் திங் ஐ அம் ஷேரிங் வித் யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ரிப்பீட்டடா இந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படினா நேத்து நைட் சாப்பிட்டதுக்கு நம்ம இன்னும் ஒரு வாரம் சாப்பிடவே கூடாது. your life is going to change like anything. நிச்சயமாக நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு மில்லியனர் லைஃபாக மாறும். have faith in God, have faith in one source. அந்த சோர்ஸ் ஓட ஃபெய்த்தை ஒவ்வொரு நாள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க. அந்த ஃபெய்த் டெஃபினட்டா ஒரு நாள் உங்க வாழ்க்கையில ஒரு மிராக்கிள்ஸ் ஏற்படுத்தும். ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், தேங்க்யூ ஸோ வெரி மச். இந்த வாய்ப்பு கொடுத்த வெஸ்டேஜ் நிறுவனத்துக்கும் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்னோட தேங்க்ஸ் ஃபார் 3 கிரேட் லெஜெண்ட்ஸ், தீபக் சார் அண்ட் கன்வர் சார் அண்ட் பாலி சார். இந்த 3 பேர் இல்லாம இந்த விஷயங்கள் எதுவுமே லைஃப்ல நடந்திருக்க வாய்ப்புகள் இல்லை. அந்த 3 பேருக்குமே என்னோட நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். once again very thankful for giving me this opportunity. Thank you so much. Wish you all the best. Wish you wealth. Thank you sir. It was a powerful talk அப்படினா சொல்ல முடியும். Powerful talk அப்படினா because and the challenges or struggles என்ன அதுதான் மேபி லைக் உங்களோட ஹிஸ்டரி எப்படி, ஃபேமிலி எப்படி வந்தீங்க, என்ன மாதிரி உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் சம்திங் ஸ்ட்ரக் மை மைண்ட். நீங்க சொன்ன மாதிரி நான் உங்க போஸ்டர் நான் ரெடி பண்ணும்போது அந்த வேர்ட்ஸ் வந்து எங்கேருந்தோ எனக்கு வந்தது. ஆக்சுவலா எனக்கு தெரியாது.
தேங்க்யூ. டோன்ட் லிமிட் யுவர் சேலஞ்சஸ் அப்படின்னு அந்த வார்த்தைகள் எங்கேருந்து வந்தது. பட் இப்போ உங்களோட சக்சஸ் ஸ்டோரி நான் கேட்கும்போது எனக்கு அது சம்திங் மேபி நீங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த ஒரு இந்த யூனிவர்ஸ்ல வந்து நம்முடைய மைண்ட் பவர் வந்து இட் இஸ் ஜாயினிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இட் வாஸ் வண்டர்ஃபுல் டு லிசன் டு யுவர் சக்சஸ் ஸ்டோரி. ஸோ அவ்வளோ ஹார்ட்ஷிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து இன்னைக்கு ரொம்ப வெற்றிகரமாக ஒரு லீடராக இன்னைக்கு நீங்கள் உருவாகிருக்கீங்க. ஜஸ்ட் ஃபியூ இன்ஃபர்மேஷன்ஸ் ஃப்ரம் யுவர் சைட் சார், பிகாஸ் மேபி ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு உங்க அனுபவத்துல அது எப்படி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடமாக அதை மாற்றி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு என்னோட முதல் கேள்வி அப்படிங்கிறது என்னன்னா, ஜென்ரலா என்ன நினைக்கிறாங்க, டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி எம்எல்எம் அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு வந்து ஒரு பயம் எல்லார் மனதிலுமே இருக்கு. மேபி த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கலாம், ஆர் மேபி த நியூஸ் அவங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் அதுலேருந்து வந்து ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கு. பட் உங்க லைஃப் பொறுத்த வரைக்கும் நீங்க டைரக்ட் செல்லிங் உள்ள வரும்போது 2001 நீங்க வரும்பொழுது அப்ப அந்த நேரத்துல ஏன்னா நீங்க ஆல்மோஸ்ட் பிகாஸ் குவைட் லைக் ஒரு நல்ல எஜுகேட்டட் பேக்ரவுண்ட் ஆர் உங்களோட ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்குமே நீங்க அதுல வந்து ரொம்ப ஷார்ப்பா கரெக்டா நீங்க இருந்திருக்கீங்க. அப்ப அந்த டைம்ல உங்களுக்கு இந்த டைரக்ட் செல்லிங் அப்படின்னு ஃபரூக் சார் உங்கள்ட்ட பேசும்போது அப்ப இந்த இண்டஸ்ட்ரி பத்தி உங்களுடைய நினைப்பு என்னவாக இருந்தது சார்? எனக்கு ஆக்சுவலி எனக்கு ஃப்ராங்க்லி டெல்லிங் யூ இந்த இண்டஸ்ட்ரி பத்தி எனக்கு ஒன்றும் புரிஞ்சிக்கிற அளவுக்கு தெரியல. ஃப்ராங்கா தான் உண்மை. பிசினஸ் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. பட் ஒன் திங் ஐ அண்டர்ஸ்டுட், என்ன இதுல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அப்படின்னா, ப்ராடக்ட்டை வித்தா எனக்கு ரீட்டைல் ப்ராஃபிட் கிடைக்கும், எதை 4 பேர்கிட்ட சொன்னா வருமானம் வரும்னு சொல்றாப்ல, அந்த பேசிக் ஐடியா மட்டும்தான் புரிஞ்சுது. பட் உள்ளார வந்த பிறகு ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், நான் காலேஜ் ஜாயின் பண்ணது ஒரு பேஷனேட்டா உள்ளார போனேன். லைஃப்ல பிஹெச்டி வரையும் பண்ணிட்டு ஒரு லெக்சரர் ஆகணும் அப்படின்றது என்னுடைய பேஷனேட்டா நான் உள்ளார போயிட்டேன். பட் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்த பிறகு after attending lots and lots of training program, then only I understood it is not a business of selling products. இந்த வியாபாரம்ன்றது செல்லிங் ப்ராடக்ட்ஸ் கிடையாது. இந்த வியாபாரம்ன்றது செல்லிங் லைஃப் ஸ்டைல் அப்படின்றது தெளிவா புரிய வந்தது. ஒரு ஜீரோவா இருக்கக்கூடிய ஒரு பர்சனை ஹீரோவா மாத்தக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரின்றது இங்க வந்து உள்ளார இந்த மாதிரியான விஷயங்களை கத்துக்க பிறகுதான் தெரிய ஆரம்பிச்சது. and I have seen many people ஜீரோலே ஜீரோ, பட் இங்க வந்து they are shining like hero like anything. அவங்க லைஃப்ல அவங்க எதுக்குமே வேலைக்கு ஆக மாட்டாங்க அப்படின்னு முத்திரை குத்தப்பட்ட நபர்கள் தான், சொசைட்டில குத்தப்பட்ட நபர்கள் தான் அவங்க. ஆனா இந்த இண்டஸ்ட்ரியில வந்து அவங்க லைஃப் மட்டும் மாறல, பல பேரோட வாழ்க்கை மாத்திருக்கு. I tell you, this is the noblest profession. Why noblest profession? நீங்க ஜெயிக்கணும்னா 100 பேரை ஜெயிக்க வச்சாதான் நீங்க ஜெயிக்க முடியும். இதை விட புனிதகரமான தொழில் இந்த உலகத்திலே கிடையாதுங்க. நீங்க வந்து பண்றது பொருள் விற்கிற வியாபாரம் இல்லைங்க, இது புனித செயலை செய்றீங்க. நீங்க மட்டும் இந்த ஆட்டிடியூடுக்கு வந்துட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள நீங்க இருக்கீங்கன்ற ப்ரைடு உங்களுக்கு நெஞ்ச நிமித்திட்டு நீங்க பேசுவீங்களே தவிர எங்கேயுமே நெஞ்ச தாழ்த்தியோ குரலை தாழ்த்தியோ பேசணுன்ற அவசியம் இல்லைங்க. that kind of industry you have entered into. கிரேட் சார். மேபி இந்த பிகினிங்ல உங்களுக்கு அந்த இது இல்லைன்னா கூட, பட் இன்னைக்கு வந்து நீங்க சக்சஸ்ஃபுல்லா ஆல்மோஸ்ட் ஃப்ரம் 2001 to 2020. ஸோ இத்தனை வருஷங்கள்ல ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் ஒரு நினைப்பு என்ன இருக்குன்னா, அந்த பி கிளாஸ்ல சி கிளாஸ் இவங்க தான் ஈஸியா உள்ளுக்குள்ள வர முடியும். அந்த ஒரு ஏ கிளாஸ் கிட்ட அப்படி போகணும்னா அப்ப அவங்கெல்லாம் இந்த எம்எல்எம்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, டைரக்ட் செல்லிங் தான் அவங்கெல்லாம் வந்து அது ஒரு இதுவா தான் தப்பான விஷயமா தான் பார்ப்பாங்க அப்படின்னு. அந்த மாதிரி மேபி இந்த தாட் ஆஃப் மைண்ட் வந்து மேபி இனி கூட நிறைய பேருக்கு இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம். frankly telling you, இந்த சேலஞ்ச் ஆக்சுவலி ஏ குரூப் பீப்புள் உள்ளார வர மாட்டாங்கன்றது கிடையாது. ஏ குரூப் பீப்புளை போய் நம்ம அப்ரோச் பண்றதுக்கு பயம், அதான் ஃபேக்ட். எப்போ ஏ குரூப் பீப்புளை போய் நீங்க அப்ரோச் பண்ணதுக்கு உங்ககிட்ட கான்ஃபிடன்ஸ் வந்து போச்சோ, தென் வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏ குரூப், பி குரூப், சி குரூப்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எவ்ரி குரூப் நீட்ஸ் மணி, தட்ஸ் இட். எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு க்ரோ. அந்த ஏ குரூப் ஏன் பிசினஸ் பண்றாங்க? தே வாண்ட் டு க்ரோ ஃபினான்ஷியலி, தே வாண்ட் டு க்ரோ இன் சம் டேர்ம்ஸ். அப்ப இந்த பிசினஸ் எல்லா டேர்ம்ஸ்லயும் நீங்க வளர முடியும் அப்படின்னா ஏ குரூப்புக்கு இன்னும் தேவை இந்த வியாபாரம். இன்னும் பிராங்கா சொன்னா ஏ குரூப்புக்கு தான் இந்த வியாபாரம் தேவை. ஏன்னா ஏ குரூப் பீப்புள் they would have invested many plenty. அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்ல இருப்பாங்க, டைம் ஃப்ரீடமே இல்லாம இருப்பாங்க. பட் இங்க பினான்சியல் ஃப்ரீடமும் கிடைக்குது, டைம் ஃப்ரீடமும் கிடைக்குதுன்றதை மட்டும் நீங்க ஏ குரூப்புக்கு புரிய வச்சிட்டீங்கன்னா, I tell you, you can tap A group people 100%. I repeat, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா செக்மெண்ட் பீப்புளுக்கும் தான். பாயிண்ட் இஸ் நம்ம ஏ குரூப் பீப்புளுக்கு அப்ரோச் பண்றதுக்கான கான்ஃபிடென்ட்டை வளர்த்துக்கிட்டோமா இல்லையா, அவ்வளவுதான் கொஸ்டின். ஒன்ஸ் யூ டெவலப் தட், ஆட்டோமேட்டிக் எல்லாரும் உள்ளார வருவாங்க. ரைட்லி செட் சார். டெஃபினெட் நீங்க சொன்ன மாதிரி வந்து பணம் அப்படிங்கிற தேவைங்கிறது வந்து அது ஏ இல்ல பி இல்ல சி இல்ல, எல்லாருக்குமே அது தேவைதான்.
அப்போ அந்த இடத்துல நம்ம எக்யூப் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ரைட் சார். ஸோ வெஸ்டீஜ் இனிஷியலாக நீங்கள் வரும்போது, ஏன்னா நீங்கள் உங்களோட ஸ்டோரி சொல்லும்போது நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த ப்ராடக்ட் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னீங்க. பிகாஸ் ஏர்லியர் இருக்கும்போது கூட அந்த மண்ணை எடுத்து கையை அப்படி தொடச்சிக்கிட்டு அப்படி போனதும் சரி, ஆர் அதே கம்பெனியோட ஒரு இந்த ஐ மீன் பாத்திரம் கழுவக்கூடிய லிக்விட் எடுத்து குளிச்சது. ஸோ அந்த ஒரு அஃபினிட்டி டுவர்ட்ஸ் த ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய இருந்தது இந்த க்ளீனிங்லேருந்து. பட் வெஸ்டீஜ் இனிஷியலாக நீங்கள் வரும்போது கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் இருந்திருக்கலாம். பட் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஃபுல் பேஸ்கெட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. உங்களுடைய லைக் வெஸ்டீஜோட ப்ராடக்டோட குவாலிட்டி மேல உங்களுக்கு கூட கான்ஃபிடன்ஸ் லெவல்? நோ டவுட் சார். என்னைய அழகா மாத்திருக்கு. இதுக்கு மேல என்ன கான்ஃபிடன்ஸ் வேணும்? என்னைய ஹெல்த்தியா மாத்திருக்கு. பிலீவ் மீ, I was 2009ல நான் வெஸ்டீஜ் பிசினஸ் ஜாயின் பண்ணும்போது நான் சப்ளிமெண்ட் ஒரு ப்ராடக்ட் கூட ஆர்டர் பண்ணல. நான் ராஜன் சார் கிட்ட கொடுத்த ஆர்டர் எல்லாமே காஸ்மெட்டிக் ப்ராடக்ட். அப்போ வந்து ஃபேஸ் வாஷ், இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ், ஃபேர் அண்ட் ஸ்கிரீம்ஸ், இந்த மாதிரி ப்ராடக்ட் இருந்துச்சுங்க. நான் அந்த ப்ராடக்ட் தான் நான் வந்து ஆர்டர் கொடுத்தேன். ஆனா ராஜன் சார் எப்பயுமே பயங்கரமான ஆளு. அவர் அப்பவே தெரியும் இந்த இண்டஸ்ட்ரி வெஸ்டீஜை பொறுத்த வரைக்கும் சப்ளிமெண்ட் தான் ரூட்டு கண்டுபிடிச்சி நான் கேட்ட ஒரு ப்ராடக்ட் கூட அவர் அனுப்பல. எல்லாம் சப்ளிமெண்ட் அனுப்பிச்சிட்டாரு. என்னடா இது, நம்ம கேட்டது ஒண்ணா அவர் அனுப்பிச்சது ஒண்ணா இருக்கே அப்படின்னு என்ன பண்ண, அப்ப எனக்கு கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சு. இந்த சாக்ஸ் போட்டு அலர்ஜி. ஸோ ஸ்கின் வந்து பயங்கரமான சேலஞ்சஸ். ஐ ஸ்டார்டட் டேக்கிங் நீம். அந்த நீம் ப்ராடக்ட் எடுத்த பிறகு பாத்தீங்கன்னா சம்திங் என்ன சொல்றதுங்க, பயங்கரமான சேஞ்சஸ் என் ஸ்கின்ல, ஒரு பயங்கரமான சேஞ்சஸ் ஃபேஸ் பார்க்க முடிஞ்சது. என் ஃபேஸ் பயங்கர க்ளோவா மாற ஆரம்பிச்சது. அட் த சேம் டைம் ஃபருக்குக்கு வந்து ஒரு பெரிய இன்ஃபெக்ஷன், த்ரோட்ல வந்து ஒரு பயங்கரமான இன்ஃபெக்ஷன், ரொம்ப ஹெவி இன்ஃபெக்ஷனுங்க. விளையாட்டா நான் நோனி சாப்பிட்டு பாக்குறேன்னு அவரு சாப்பிட்டு பாக்குறாருங்க. நோனி சாப்பிட்றதுக்கு முன்னாடி தொண்டையை போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஃபயர் பால் இருக்குல்ல, நெருப்பு கட்டி மாரி தெரிஞ்சதுங்க அந்த தொண்டையில. டாக்டர் என்ன சொல்லிட்டாரு, இது அப்படியே விட்டீங்கன்னா கேன்சர் வரையும் போன்னு சொன்னாருங்க. பிலீவ் மீ, வெறும் நோனி சாப்பிட்டாருங்க. கொஞ்ச நாள் கழிச்சு போய் செக் பண்ண நெருப்பு கட்டியில ஒரு கட்டியும் இல்லைங்க. இதுக்கு மேல என்னங்க கான்ஃபிடன்ஸ் வேணும் ப்ராடக்ட் பத்தி? கிரேட் சார். ஏன்னா இன்னைக்கு மக்கள் வந்து இந்த ப்ராடக்ட்ஸை பயன்படுத்தணும் அப்படிங்கும்போது அது ரொம்ப சூஸியா மட்டும் இல்லை. பிகாஸ் சின்ஸ் இப்போ எனக்கு வரக்கூடிய நிறைய queries வரதுல வந்து இதுதான் இருக்கும், இதுல சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா, இது எதை நம்பி நான் சாப்பிடுறது, அதனாலதான் சரி அது உங்க மூலமாக அது மக்களுக்கு I tell you only one thing. நாங்க ஜாயின் பண்ணும்போது there was no feedback. யாருக்குமே ப்ராடக்ட் பத்தி தெரியாது. பட் இன்னைக்கு ஹம்டி நம்பர் ஆஃப் ஃபீட்பேக்ஸ், ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, ஹம்டி நம்பர் ஆஃப் ஃபீட்பேக்ஸ் இன்னைக்கு இருக்கு. இதுக்கு மேல நம்மளுக்கு சந்தேகம் வேண்டாம். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், வெஸ்டீஜ் ப்ராடக்ட்ஸ் ஆர் இன்டர்நேஷனல் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். இது சர்டிபிகேட் மட்டும் இல்ல, பீப்புளோட ஃபீட்பேக். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட்டை யார் யூஸ் பண்ணுவா? ஒரு ஏழை யூஸ் பண்ணுவாரா, ஒரு பணக்காரர் யூஸ் பண்ணுவாரா? ஆப்வியஸ்லி பணக்காரன். அப்ப நீங்க எல்லாம் வெஸ்டீஜ் ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்கன்னா அப்ப நீங்க யாரு? ஆப்வியஸ்லி பணக்காரங்க. இயற்கை நான் உன்னை பணக்காரனை ஆக்கிட்டேன் அப்படின்றத இன்டைரக்டா இப்படிதான் புரிய வைக்கும். ஸ்டார்ட் யூசிங் த ப்ராடக்ட்ஸ். கிரேட் சார். ஆல்மோஸ்ட் இந்த ஒரு 9 months இந்த வேர்ல்டுல நிறைய விஷயங்கள் புரிய வச்சிருக்கு. இந்த கொரோனா ஸ்டார்ட் ஆன பிறகு அப்படின்னு பார்க்கும்போது எந்த இண்டஸ்ட்ரியுமே வந்து இன்னி வரைக்கும் ஃபுல் ஃபிளெஜ்டா திரும்ப எந்திரிச்சு வர முடியல. வெதர் இட் இஸ் ஐடி இண்டஸ்ட்ரி ஆர் மேபி எனி ஃபுட் இண்டஸ்ட்ரி ஆர் இதெல்லாமே வர முடியல. அப்படி இருக்கும்போது ஏன்னா நம்ம என்ன சொல்றோம், டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி தான் இனிமேல் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எஸ், இந்த 9 months இருந்தாலும் இது அடுத்து எத்தனை மாசம் போகும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது டைரக்ட் செல்லிங் தான் ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்ற வார்த்தையை நீங்க பார்க்கக்கூடிய விதம் எப்படி இருக்கும் சார்? இது நம்ம பார்த்தாச்சு. ஏன் பார்த்தாச்சுன்னா, உலகமே கீழே போகும்போது இந்த பேண்டமிக் டைம்ல வீட்டை விட்டு யாருமே வெளியில வராத, வீடை தேடி ₹1,00,000 மேல வருமானம் வர வைக்க முடியும்னா இந்த இண்டஸ்ட்ரி தவிர வேற ஒரு இண்டஸ்ட்ரி கூட இன்னைக்கு இல்ல. ரிப்பீட் த சேம் வேர்ட். வீட்டை விட்டே வெளில போகாம வீடை தேடி ₹1,00,000 மேல பணம் வர வைக்க முடியக்கூடிய இண்டஸ்ட்ரி ஒண்ணு இருக்குன்னா அது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி மட்டும்தான். நம்பர் 1. நம்பர் 2, வரக்கூடிய காலகட்டத்துல பீப்புளுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மேல இருக்கக்கூடிய ப்ரைடு, கான்ஃபிடன்ஸ் எல்லாமே டெவலப் ஆகும். காரணம் என்ன? நிறைய பீப்புள் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு வராங்க. இங்க வெறும் பணம் சம்பாதிக்கிற இடம் மட்டும் இல்ல, ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹேப்பன்ஸ் ஹியர். மாடு மேய்க்கிறவர் இங்க வந்து கோட் ஷூட் போட ஆரம்பிச்சாரு. பிளாட்ஃபார்ம்ல நின்று ஜோல்னா பேல மணி பர்ஸ் வித்தவங்க கோட் ஷூட் போட்டு ஆஸ்திரேலியா டூர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது, ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸ்டாண்டர்ட் ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் ஒன்ஸ் அகேன் பேண்டமிக் சிச்சுவேஷன் இன்னைக்கு ஒண்ணு வந்துடுது, நாளைக்கு வராது சொல்லவே முடியாது. நாளைக்கு இந்த மாதிரி வேற ஏதோ ஒண்ணு கூட வரலாம். அப்ப ரியாலிட்டியில ஒரு இண்டஸ்ட்ரியில
ஒரு நபர் ஜெயிக்கல, நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா இப்ப யோசிச்சு பாருங்க. அது ஒரு இண்டஸ்ட்ரியில ஒருத்தவன் ஜெயிக்கிறான்னா அந்த ஒருத்தங்கிட்ட தனித்திறமை இருக்குன்னு அர்த்தம். ஆனா அந்த ஒரு இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் ஜெயிக்கிறான்னா அந்த இண்டஸ்ட்ரி தனித்திறமையோட இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல க்ரோர்ஸ்க்கு மேலே இன்கம் வாங்கி ப்ரூவ் பண்ணியாச்சு வெஸ்டீஜ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். அதை ப்ரூவ் பண்ணி காமிச்சாச்சு. அப்ப வெஸ்டீஜை விட சிறந்த ஒரு விஷயம் வேற என்ன இருக்க முடியுன்றத இதுக்கு மேல வாட் எக்ஸ்பிளனேஷன் வி வாண்ட் டு கிவ் நல்லாவே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குது. ஃபைன் சார். ஸோ லாஸ்ட்லி வெஸ்டீஜ் ஆஸ் அ கெரியரா உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ்? வெஸ்டீஜ் நோ டவுட்டுங்க. என்னோட ட்ரீம்ஸ் ஆர் வெரி பிக், வெரி வெரி பிக். மை ட்ரீம்ஸ் ஆர் வெரி வெரி பிக். ஸோ என்னோட ட்ரீம்ஸை அச்சீவ் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு பவர்ஃபுல் வெஹிக்கிள் இந்த வெஸ்டீஜ். நான் என் ட்ரீம் நான் பேச வருது, என்னோட ஃபினான்ஷியல் ட்ரீம் மட்டுமே நான் பேசல. மை இன்டென்ஷன்ஸ் ஆர் வெரி வெரி டிஃப்ரெண்ட். இந்த ஒரு வாய்ப்புல மட்டும்தான் நீங்க யாரு நினைக்கிறீங்களோ அவங்களை வளர்த்து விட முடியும். வேற எந்த வாய்ப்புலையுமே நீங்க மத்தவங்களை கீழே தள்ளுனா மட்டும்தான் நீங்க மேல போக முடியும். பட் இந்த வாய்ப்புல நீங்க யார் நினைக்கிறீங்களோ அவங்களையும் வளர்த்து விட முடியும், அவங்க மூலமா நீங்களும் வளர முடியும். அப்போ யோசிச்சு பாருங்க, இனி டாடாஸ், இனி அம்பானிஸ் அவங்களால ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஒரு லெவலுக்கு மேல டெவலப் பண்ண முடியல. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இன்னைக்கு 100 பேர் இல்ல 1000 பேர்ல கோடி பேருக்கு வேணாலும் நம்மளால எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைட் பண்ண முடியும், இன்கம் சோர்ஸ் ரெடி பண்ண தர முடியும். இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் நீங்க நினைச்ச மாதிரி சுதந்திரமாக பொருளாதார சுதந்திரத்தோட எல்லளவும் ஃபியர் அப்படின்ற அந்த வார்த்தை உங்க லைஃப்ல என்டர் பண்ணாம ரியல் ஃப்ரீடத்தோட வாழ வைக்கக்கூடிய ஆற்றல் இந்த பிசினஸ்க்கு ஒரு லேமேனுக்கு கூட கிடைக்கிற மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரி இந்த இண்டஸ்ட்ரி மட்டும்தாங்க. ஸோ மை இன்டென்ஷன் எனக்கு லார்ஜர் கிரௌடுக்கு பெரிய விஷயத்த செய்யணும், பல ஃபேமிலிஸை அப்லிஃப்ட் பண்ணணும். என் மனசுக்குள்ள நிறைய பேர் நான் நினைச்சிருக்கேன், அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதன் மூலமாக இந்த இண்டஸ்ட்ரி வளரணும். இந்த இண்டஸ்ட்ரி மூலமா இந்த பாரத நாடு எல்லாரும் பார்த்து சல்யூட் அடிக்கணும். மற்ற யாரெல்லாம் நம்மளை கீழே பார்த்தாங்களோ எல்லாரும் இனி நம்மளை இப்படி பார்க்கணும். அதுக்கு இந்த இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய டூலா வரப்போகுது. நாடே திரும்பி பார்க்கணும். அதுக்கான காலகட்டம் நெருங்கிட்டு. வெரி கிரேட் சார். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு உங்களோட வேல்யூபிள் டைம் எங்களுக்காக இன்னைக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணி உங்களுடைய சக்சஸ் ஸ்டோரி அப்படிங்கிறத விட இன்ஃபேக்ட் அந்த ஸ்ட்ரகிள், அதாவது நீங்க ஒரு விஷயத்தை இன்னைக்கு நல்லா ஒரு தெளிவா புரிய வச்சிருக்கீங்க. இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா யார் இருந்து மக்கள் பார்க்குறாங்களோ அதுக்கு பின்னாடி நிறைய சோகங்கள் சங்கடங்கள் அப்படிங்கிறது இருக்கு. அதை தாண்டி தான் ஒருத்தர் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது. பிகாஸ் இன்னைக்கு ஜென்ரலா மக்கள் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, அவருக்கு என்ன, அவருக்கு இத்தனை லட்சம் வாங்குறாரு, அவர்கிட்ட கார் இருக்கு, அவர் பெரிய வீடு கட்டியிருக்காரு. ஸோ அந்த எண்ட் பாயிண்ட் மட்டும் தான் இன்னைக்கு நிறைய பேர் பார்த்துட்டு என்ன பண்ணா அந்த காசிப் அப்படிங்கிறது போக ஆரம்பிக்கும். பட் பிஃபோர் தட் அந்த ஒரு நிலையை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி you have undergone lot of stages of turmoil அப்படிங்கிறதையுமே இன்னைக்கு புரிய வச்சிருக்கீங்க. ஸோ ஃபார் எவ்ரி சக்சஸ் பிஹைண்ட் தட் தேர் இஸ் அ ஸ்டோரி, அண்ட் அந்த ஸ்டோரிஸ் உங்களுடைய ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸா நீங்க மாத்திட்டு இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுடைய இன்னைக்கு இந்த லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலமாக என் போலவே நிறைய பேரும் இன்னைக்கு கண்டிப்பா தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. அதனால அவங்களுடைய அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் டெஃபரெண்டா நீங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ வெஸ்டீஜ் சார்பாக எங்களுடைய என்டையர் சேல்ஸ் டீம், ஆபரேஷன்ஸ் டீம் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கேன் சார். Thank you so much. Thanks a lot, sir. Thank you so much. டியர் வெஸ்டீஜியன்ஸ், சுதாகர் சாரோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம டெஃபரெண்டா புரிஞ்சுட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் சார் முன்னாடியே எனக்கு கால் பண்ணி அவரோட சக்சஸ் ஸ்டோரி என்கிட்ட சொல்லலை, ஆர் அவர் பழக்கம் மூலமாக அவரோட பேக்ரவுண்ட் என்ன, எப்படி வந்தார், எதுவுமே எனக்கு தெரியாது. உங்களை போலதான் இன்னைக்கு நானும் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு அவருடைய சக்சஸ் ஸ்டோரியை நான் கேட்டுட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் நான் ஸ்டார்டிங்ல ஒரு கதை சொன்னேன். அந்த கதை நானா சொன்ன ஒரு கதை தான். எந்த சிங்க்ரனைசேஷனும் அப்போ எனக்கு தோணல. பட் இப்போ அந்த சிங்க்ரனைசேஷன் எங்கேருந்து வந்ததுங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. பிகாஸ் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே அவர் அதை ஸ்ட்ராங்கா அதை விடக்கூடாது, இந்த முழு மூச்சோட அதை இறங்கி பண்ண ஆரம்பிச்சதுனால இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் லீடராக அவர் இருக்கார். ஸோ அவருக்கு இன்னைக்கு பணம் வந்துடுச்சு, இல்லை கார் வந்துடுச்சு, அதனால அவர் சக்சஸ்ஃபுல் ஆகலை. பிகாஸ் அவருடைய அந்த மைண்ட் பவர், அந்த மைண்ட் தாட்ஸ், அந்த இன்டென்ஷன்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா அந்த ஃபோக்கஸ்ட் அப்ரோச், ஜெயிக்கணும் இதை மட்டுமே நினைச்சு அவர் அடுத்தடுத்த இந்த தடைகளை படிக்கற்களாக மாற்றி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் லீடராக இங்க வந்திருக்காரு. ஸோ வெஸ்டீஜ்ல லைக் சித்தார்த் சார் மாதிரி ஒரு டாப் லீடராகவும் நீங்க டெஃபினட்டா வருவீங்க அப்படிங்கறத இன்னைக்கு நீங்க புரிய வச்சிருக்கீங்க.
ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், தேங்க்ஸ் ஃபார் கிவிங் யுவர் வேல்யூபிள் டைம். சண்டே அப்படிங்கிறனாலையும் ஸ்டில் எஸ், இன்னைக்கு இந்த சக்சஸ் ஸ்டோரி மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் டெஃபினட்டா கிரியேட் ஆயிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இதே போல அடுத்த சண்டே மீட் த மில்லினியர் ப்ரோக்ராம் இருக்கு மார்னிங் 11:30. ஸோ யார் அந்த லீடர், யார் அவருடைய மில்லினியர் ஸ்டோரி நம்ம கிட்ட ஷேர் பண்ண போறாங்க. Stay tuned until Sunday. Wish you all the success, wish you wealth, and thank you so much.